வியாதியை முழுமையாக குணப்படுத்த முடியும். சர்க்கரை வியாதி 2 விதமா இருக்கு. ஒண்ணு டைப் 1 டயபெட்டிஸ், ரெண்டாவது டைப் 2 டயபெட்டிஸ். சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்றவங்க, ஃபேமிலியில இருக்கு அப்படின்றவங்க இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் நோட் பண்ணுங்க. கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க இது தீர்வு கொடுக்கும். இப்ப நம்ம தயாரா இருந்தவங்க நம்ம மொபைல், நம்ம உடலை எப்படி பாத்துக்கணுமோ அதே மாதிரி மொபைல்ல இப்ப வைரஸ் வந்துருச்சா என்னன்னு தெரியல, ரொம்ப ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு, மன்னிக்கணுங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப சந்தோஷம், இறை சாதனை மார்க்கத்துல தொடர்ச்சியா இணைஞ்சு நம்ம நிறைய ஷேர் பண்றோம், நிறைய ஃபீட்பேக்ஸுமே வருது. நன்றிங்க, மகிழ்ச்சி. இப்போ ஆடியோ கிளியரா இருக்குங்களா? சரி. இப்ப சர்க்கரை வியாதி 2 விதமா இருக்குன்னு சொன்னோம். ஒன்று டைப் 1 டயபெட்டிஸ், இரண்டாவது டைப் 2. இதுல டைப் 1 அப்படின்றது இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ரெண்டாவது நான் இன்சுலின் டிபெண்டன்ட், இன்சுலின் போடுறவங்க, இன்சுலின் போடாதவங்க. இதில் நான் இன்சுலின் டயபெட்டிஸ் 100%, 99 எல்லாமே கிடையாது, 100% இது ரிவர்ஸ் ஆகும். சர்க்கரை வியாதி இருக்கு, சர்க்கரை வியாதிக்கு மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க, வாழ்க்கை முழுக்க எடுத்துக்கணும் அப்படின்னா இதை மருந்துகள் இன்றி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி மருந்துகள் வாழ்க்கை முழுக்க தேவைப்படாத மாதிரி இதை செய்ய முடியும். முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுல உள்ள எதுக்காக நம்ம வெளியே வரோம், சரியானது சரியானபடியே இருக்கணும். திரும்ப அந்த வியாதி திரும்ப வரக்கூடாது. சர்க்கரை வியாதி அதுக்கப்புறம் இயற்கை வாழ்வியல்ல வந்தவங்க நிறைய பேரு இயற்கை வாழ்வியல்ல வந்தா கண்டிப்பாக குறையும், கண் கூட அதை பார்க்க முடியும். ஆனால் சில காலங்களுக்கு அப்புறம் திரும்ப அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரும். ஏன் வருது அப்படின்னா அத ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் சர்க்கரை வியாதி அப்படின்றது. அப்ப நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதுக்கு கொண்டு வரும். சில காலம் மட்டுமே செய்யக்கூடிய முறைகள் அந்த காலத்திற்கு மட்டுமே உதவும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சர்க்கரை வியாதி இருக்கு, இயற்கை மருத்துவமனைக்கு போறாங்க அப்படின்னா அங்க போய் சிகிச்சை எடுத்துக்கிறப்ப சர்க்கரையின் அளவு குறையும், மாத்திரைகளின் அளவை குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மாத்திரையின் அளவை குறைப்பீங்க, ஆரோக்கியமான வாழ்வியல்ல இருக்கும், எந்த ஒரு வியாதி எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அதுக்கு அடுத்தது அந்த நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் அந்த செட்டப்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நார்மல் ரேஞ்சில் இருக்கு, மருந்துகள் தேவையில்லை, மருந்துகள் எடுத்தா இன்னும் லோவாகும், அப்ப இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டுக்கு அதுக்கப்புறமா அதே லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்ப அது நார்மல் ரேஞ்சில் இருக்கும். இதுவே கொஞ்சம் காலங்கள் போக 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 ஒரு 2 மாசம் 3 மாசம் போக போக என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா பழையபடி எந்த உணவுகள் எடுத்துட்டு இருந்தாங்களோ அதே கொண்டு பழையபடி எந்த வியாதி இருந்தது அது மீண்டும் உடலுக்கு வருது. ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா அந்த வியாதியில் எந்த ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கக்கூடாது. அந்த கேள்வியை கிளாரிபிகேஷன் பண்றதுதான் மருத்துவர், அதுதான் எஜுகேஷன். அந்த கிளாரிபிகேஷன் நமக்கு கிடைச்சாதான் நம்மளால அந்த வியாதி வாழ்நாள் முழுக்க இல்லாம பார்த்துக்க முடியும். இன்சுலின் டிபெண்ட், நான் இன்சுலின் டிபெண்ட் அப்படின்னு 2 வகை பார்த்தோம். பொதுவா டயபெட்டிஸ் அப்படின்றது 3 சிம்டம். ஒன்று தாகம் அதிகமா இருக்கும், அதுக்கு அடுத்தது பசி அதிகமா இருக்கும், அதுக்கு அடுத்தது யூரின் அதிகமா போகும். இது 3 விஷயம். ஒண்ணு பாலியூரியா, அப்புறம் பாலிடிப்சியா, அதுக்கப்புறம் அதிகமாக நமக்கு தாகம் எடுக்கக்கூடிய அந்த சிம்டம் 3வது சிம்டம். இப்ப இந்த 3 சர்க்கரையுடைய பிரைமரி சிம்டம். இது உடலை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எவ்வளவு பெரிய டாபிக் இருந்தாலும் சரி அது ரொம்ப ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். உடம்பு ஏன்னா நம்ம கிட்ட இருக்கு, நமக்கு உள்ள இருக்கு. நம்ம இப்ப ஒரு உணவு எடுத்துக்கிறோம், எப்படி வியாதி உருவாகுது, ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இன்னைக்கு நம்மளுடைய இந்த வீடியோ, நம்மளுடைய இந்த மீட்டிங் முடியறதுக்குள்ள
இது எப்படி நம்மளே கம்மி பண்றது அப்படின்ற முழு விளக்கம், முழு தெளிவு நான் கொடுக்குறேன். முதல்ல இந்த வியாதி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம உணவு எடுத்துக்கிறோம். அந்த உணவு எடுத்துக்கிறப்ப முதல்ல அது வாய்க்குள்ள போகுது. வாயில ஜீரணம் ஆகுது. வாயில என்னென்ன ஜீரணமாகும் அப்படின்னா, வாயில நமக்கு ஒன்று சர்க்கரை டைஜஸ்ட் ஆகும். இன்னொன்னு நமக்கு வாயில நைட்ரேட்ஸா கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறமா அது உள்ள போறப்ப நைட்ரிக் ஆக்சைடா மாறும். வாயில இருக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிர்கள் அது நமது உணவில் கலக்கும். இது எல்லாமே நம்ம உணவு எடுத்துக்கிறப்ப வாயில நடக்கக்கூடியது. நம்ம வாய் அப்படின்றது அல்கலின் மீடியம். இங்கே ஸ்டார்ச் டைஜஸ்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது நேரா வயிற்றுல போறப்ப அங்க புரதம் டைஜஸ்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது சிறுகுடலில் போறப்ப இங்க கொழுப்பு மற்றும் சர்க்கரை இரண்டுமே டைஜஸ்ட் ஆகும். இப்ப 3 இடத்துல டைஜஷன் நடக்குது. ஒன்று நமது வாய், இரண்டாவது வயிறு, மூன்றாவது சிறுகுடல். இந்த சிறுகுடல்ல தான் மேக்சிமம் டைஜஷன் நடக்கும். இந்த சிறுகுடல்ல பேன்கிரியாஸ் அப்படின்றது இன்சுலினை சுரக்கும். அது பேன்கிரியாட்டிக் ஜூசஸ் இதை எல்லாத்தையுமே சுரக்கும். அந்த பேன்கிரியாட்டிக் ஜூசஸ் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்தடையும். கல்லீரலானது பித்தநீரை சுரக்கும். அதுவும் சிறுகுடல்ல வந்தடையும். சிறுகுடல்ல மீண்டும் புரதமும் டைஜஸ்ட் ஆகும். அப்ப இந்த 3 இடங்களில் சர்க்கரை, கார்போஹைட்ரேட் எங்க டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னா வாய், அதுக்கப்புறம் சிறுகுடல். அப்ப இதை 2 மட்டும் எடுத்துக்கலாம். புரதம் வயிற்றுல டைஜஸ்ட் ஆகுது, அதை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்க வேண்டாம். இப்ப நான் சொல்றது எல்லாமே மெஜாரிட்டி எங்க டைஜஸ்ட் ஆகுதோ அதை நான் சொல்றேன். அப்ப வாய் அப்படின்றப்ப இங்கிருந்து தான் தொடங்குதுன்னு சொல்லலாம். அப்ப வாயிலிருந்து தொடங்குது அப்படின்னா முதலாவது எந்த உணவு இயற்கையில் எடுத்தாலும் அதை நம்ம உள்ளுக்கு கொடுக்கறப்ப அது தூள் தூளாக திரவமாக உள்ள போகணும். இதுதான் இயற்கையின் விதி. இப்போ ஒரு தேங்காய் எடுத்துக்கிறோம். இயற்கையில எந்த உணவு வேணா எடுத்துக்கோங்க, ஒரு பழங்கள் எடுத்துக்கோங்க, காய்கறிகள் எடுத்துக்கோங்க, அதை அப்படியே நம்மளால முழுங்க முடியாது. நட்ஸ் இருக்கட்டும், எவ்வளவு ஹார்டான உணவா இருந்தாலும் அதை வாயில போடுங்க, நம்மளால மெல்லாம முழுங்க முடியாது. இதுவே ஒரு அல்வா எடுத்துக்கோங்க, ஒரு இட்லி எடுத்துக்கோங்க, அதை நம்ம முழுமையா மெல்லாம நம்மளால உள்ள அனுப்ப முடியும். அப்ப இது எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா பாரம்பரிய அரிசிகள் எடுத்துக்கோங்க. இதுவே பாலிஷ் பண்ணப்பட்ட அரிசிகள் எடுத்துக்கோங்க. பாரம்பரிய அரிசிகள் எல்லாருமே சொல்லுவாங்க, வாயில் ஒரு உணவு வச்சுட்டு 16 முறையில இருந்து 32 முறை வரைக்கும் மென்னுட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள அனுப்புறப்ப எந்த ஒரு வியாதியும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பெரிய நேச்சுரோபதி செட்டப் இருக்கிற இடத்துல போனாலே இந்த ஒரு பிராக்டிஸ் அதை கடைபிடிக்க சொல்லுவாங்க. அதை கடைபிடிக்கிறப்பே இதெல்லாம் கண்டிப்பா நார்மல் ரேஞ்ச் வரும். ஒரே ஒரு சீக்ரெட் இதுதான், சர்க்கரை வியாதி யார் இருந்தாலுமே இப்ப சொல்ற இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, சர்க்கரையுடைய அளவு செக் பண்றீங்க, போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், ரேண்டம் பிளட் சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர், HbA1c எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. ஜாஸ்தியாக இருக்கு, அளவு ஜாஸ்தியா இருக்கு. இப்ப இன்றிலிருந்து அடுத்த வேளை உணவில் இருந்து வாயில அந்த உணவு போட்டு அதுக்கப்புறம் கண்கள் மூடி அது கூழ் மாதிரி அரைச்சு உதட்ட மூடி உள்ள முழுங்குறப்ப அதுக்கு அடுத்து அந்த உணவு முடிச்சதுக்கு அப்புறமே திரும்ப போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் செக் பண்ணுங்க. செக் பண்றப்ப அது ஏற்கனவே சாப்பிட்ட உணவோட கம்பேர் பண்றப்ப குறையும். இதுவே தொடர்ச்சியா ஃபாலோ பண்ண அப்படியே HbA1c கம்மி ஆயிட்டு வரும். சுகர் லெவல் எப்பொழுதுமே நார்மல்ல இருக்கும். அப்ப இது இயற்கையாக வரணும். நம்ம இது வாயில போட்டு நம்ம 32 முறை கான்சியஸா மென்னு முழுங்குறோம். இயற்கையாவே எப்ப நடக்கும் அப்படின்னா ஒரு பாரம்பரிய அரிசி, பாலிஷ் பண்ணாத அரிசி, அதிகமா பட்டை தீட்டாத அரிசி வாயில போடுறப்ப அதுல ஃபைபர் இருக்கு. அத நார்மலா நம்மளால கடிக்காம முழுங்க முடியாது. ஒரு வாய் எடுத்து வச்சா மினிமம் 16ல இருந்து 32 முறை மெல்ல சொல்லி அதுவே கேட்கும். அப்பதான் உள்ளேயே அனுப்பவே முடியும். 32 முறை மெல்ல முடியல, மெல்றது கேட்க மாட்டாங்க அப்படின்னா பாரம்பரிய அரிசியில் இதில் சமைச்சு உணவு கொடுக்குறப்ப அதை மென்னுதான் உள்ள அனுப்ப முடியும். வேற வழியே இல்லை. அதில் உணவை எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக இந்த டயபெட்டிஸ் உடைய அளவு கம்மியாகும், சர்க்கரை பிளட் சுகர் அளவு கம்மியாகும்.
சரி, வாயில் நம்ம உணவு வைக்கிறோம், அதுக்கு அடுத்தது அது வயிற்றுக்கு போகுது, அதுக்கு அடுத்து சிறுகுடலுக்கு போகுது. இந்த சிறுகுடல்ல என்ன இருக்கு அப்படின்னா, சிறுகுடல்ல நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கு. இந்த சிறுகுடல்ல இருந்து வில்லை அப்படின்றது முடி போல ப்ரொஜெக்ஷன்ஸ். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வழியாக இந்த சர்க்கரையானது உள்ள ரத்தத்தில் உள்ளுக்குள்ள வரும், அந்த பிளட் ஸ்ட்ரீம்குள்ள வரும். பிளட் ஸ்ட்ரீம்குள்ள வந்தவுடன் பேன்கிரியஸ் இன்சுலினை சுரக்கும். இன்சுலின் சுரந்து அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை அதோட இன்சுலின் சேர்ந்து அது செல்லுக்கு உள்ள போகும். இது இன்சுலின் சரியா சுரக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? அப்ப அந்த சர்க்கரை செல்லுக்குள்ள போகாது. செல்லுக்குள்ள சர்க்கரை போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்சுலின் தான் சுரக்கல. அப்ப இன்சுலின் சுரக்கலை அப்படின்ட்டு இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்காக மருந்துகள் கொடுக்குறாங்க. மருந்துகள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? ஒரு உறுப்பு, அந்த உறுப்பு செய்ய வேண்டிய வேலை நம்ம மருந்துகள் மூலமா சப்ளிமெண்ட் மூலமா எடுத்துக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த உறுப்பு கொஞ்சமா செயல் இழந்துகிட்டே வரும். இப்ப நமக்கே இந்த கை இருக்கு, இந்த கை நம்ம வேலையே பார்க்காம வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கை பலம் இழந்துகிட்டே வரும். அதுக்கப்புறமா நம்ம கையை லேசா மேல தூக்குறப்பயே வலியானது ஏற்படும், இதுக்கு மேல தூக்க முடியாது அப்படின்ற நிலைமை ஏற்படும். அப்ப அதே மாதிரிதான் இப்ப இந்த இன்சுலின் இதுக்கு நம்ம மருந்துகள் தொடர்ச்சியை எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அதோடைய பொட்டன்சி, வீரியம், அதுல இருக்கிற சர்க்குலேஷன் எல்லாமே கம்மி ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் இன்சுலின் இன்ஜெக்ஷன் தேவைப்படும். சரி, முதல்ல ரூட் காஸ் அப்படின்றது இது கணையம் எதனால இன்சுலின், ப்ளீஸ் மென்ஷன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஃபார் பாடி ஆர்கன்ஸ். ஓகே, இன்சுலின் கணையம் அப்படின்றது பேன்கிரியாஸ் தான், அதை நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது எதனால இங்க பேன்கிரியாஸ் இன்சுலினை சுரக்க மாட்டேங்குது? இங்கதான் ரூட் காஸ், இங்கதான் கதை ஆரம்பிக்குது. அப்ப இந்த எதனால சுரக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஒண்ணு ஓவர்லோடு, இன்னொன்னு இன்ஃப்ளமேஷன், இன்னொன்னு நம்ம செய்யக்கூடிய தவறுகள். ஓவர்லோட் அப்படிங்கிறது இப்ப நம்ம ஒரு உணவு ஃபைபரோடு எடுத்துக்கிறப்ப, உதாரணத்துக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்துக்கிறோம், இல்ல மில்லட்ஸ் எடுத்துக்கிறோம், பாரம்பரிய அரிசிகள் எடுத்துக்கிறோம். இது உள்ள போய் மெதுவா ரத்தத்தில் சர்க்கரையை வெளியேற்றும், ஸ்லோவா வெளியேற்றும். ஸ்லோவா வெளியேற்ற என்னது? அது பேன்கிரியாஸ் கணையத்திற்கு கரெக்டா ஸ்லோவா வெளியேற்ற எப்படி பஸ் வெளியே போறப்ப இல்ல தேட்டருக்கு வெளியே டிக்கெட் கொடுத்து அனுப்புற மாதிரி அது நீட்டா தன்னுடைய வேலையை பார்க்கும். இதுவே ஃபைபர் இல்லாத உணவு, இப்போ ஒயிட் சுகர், ரீஃபைன்டு சுகர் அல்லது இந்த பாலிஷ் பண்ணப்பட்ட அரிசிகள், இதை எடுத்துக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நேரடியாக அளவுக்கு அதிகமாக சர்க்கரை ஒரே நேரத்தில் வெளியேறும், ரத்தத்தில் வரும். அப்ப அதுதான் நமது பேன்கிரியாஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஓவர்லோடு. அப்ப இங்க ரூட் காஸ் என்ன அப்படின்றது ஃபைபர் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபைபர் எதனால இல்லாம போச்சு? ஃபைபர் அவ்வளவு முக்கியமா அப்படின்னா, ஃபைபர் என்னை பொறுத்தளவு ஃபைபரை நீக்கி நமது வியாதி ஊட்டப்பட்டது. இயற்கையில் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதுல ஃபைபர் இருக்கு, மேக்சிமம் உணவுப் பொருட்கள் இருக்கிறப்ப. இப்ப பழங்கள் எடுத்துக்கிறீங்க, பழங்கள்ல சோலிபிள் ஃபைபர் இருக்கு, இன்சாலிபிள் ஃபைபர் இருக்கு. காய்கறிகள் தாராளமான ஃபைபர் இருக்கு. சிறுதானியங்கள் ஃபைபர் இருக்கு. சிறுதானியத்தில் பட்டை தீட்டுறப்ப மனிதன் செய்யக்கூடிய அந்த பட்டை தீட்டுற வேலையினால அப்ப நமக்கு அங்க ஃபைபர் ஆனது கம்மியாகுது. பாரம்பரிய அரிசிகள்ல ஃபைபர், அரிசியில் ஃபைபர் இருக்கு, பட்டை தீட்டுறப்ப அந்த ஃபைபர் இல்லாம போகுது. இப்படி எந்த உணவை எடுத்துக்கிட்டாலும் ஃபைபர் இருக்கு. ஃபைபரை மட்டும் நம்ம நீக்கி உணவாக எடுத்துக்கிறோம், இதுதான் தப்பு. சர்க்கரை வியாதி அப்ப ஃபைபர் கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப இது அளவு கண்டிப்பாக கம்மியாகும். அப்ப ஃபைபரை எப்படி எப்படிலாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றது வரிசையாக நான் சொல்றேன். இப்ப நம்ம ஆரம்பத்தில் தொடக்கத்துல என்ன சொன்னோம்? சர்க்கரை அளவை கம்மி பண்ணக்கூடிய வழிமுறைகள் 100% நடக்கும். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் 100% வெளிவர முடியும். அதை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றது சொன்னேன். சரி, இதை நம்ம இப்ப சொல்லியாச்சு, சொல்லி சர்க்கரை அளவு கம்மியாச்சு. கம்மியானா என்ன, சந்தோஷமா? சந்தோஷம் கிடையாது.
கம்மியானது. இது எல்லாராலையும் சாதாரணமா செய்ய முடியும். இது ஒரு விஷயமே கிடையாது. சாதாரணமாக பாயில்டு வெஜிடபிள்ஸ், வேக வச்ச காய்கறிகள், சாதத்துக்கு இணையா வேக வச்ச காய்கறிகள் எடுத்துக்கோங்க. 3 வேளையும் வேக வச்ச காய்கறிகள் எடுத்துக்கோங்க. சர்க்கரை அளவு கம்மியாகும். அப்ப இது சாதாரணமான விஷயம். அப்ப இதை செய்யறப்பே கம்மியாகும். அப்ப இதை சொல்றதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நமக்கு கம்மியானபடியே இருக்கணும். லைஃப் லாங் முழுக்க கம்மியானபடியே இருக்கணும். திரும்ப வரக்கூடாது. மருந்துகள் எல்லாமே கம்மி பண்ணிட்டீங்க, மருந்துகள் இல்லாம இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் மீண்டும் பாதத்துல எரிச்சல் வருது, சர்க்கரை வியாதிக்கான சிம்டம் வருது. திரும்ப நீங்க கண்டுக்காம விட்டுறீங்க, அது டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதியா மாறுது. அது ரொம்ப ரிஸ்க். அதுக்கு நீங்க எதுவுமே செய்யாமலே இருக்கலாம். அப்ப இது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இதற்கு வழி இருக்கு. இது கண்டிப்பாக செய்துதான் ஆகணும். செய்ய முடியல அப்படின்றது காரணம் கிடையவே கிடையாது. காரணம் அது லேசினஸ் மட்டும்தான். ஒரு வியாதி இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சியா கொண்டு வராங்க. நான் சத்தியத்தில் சொல்றேன், நானு தியேட்டர்ல படம் பார்த்து பல வருஷங்கள் இருக்கும். டிவி பார்த்து ரொம்ப வருஷம் இருக்கும். படம் பார்த்ததில்ல, கேட்டதில்ல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த மருத்துவத்தில் கதைகள் கேட்பேன். யூடியூப்ல நம்ம வீடியோஸ் பார்ப்போம், மெடிக்கல் ரிலேட்டடா. இப்ப என்னுடைய சர்ச் ஹிஸ்டரி பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இருக்கும். அப்ப எமர்ஜென்சில கொண்டு வராங்க. நம்ம இது மாதிரி கதைகள் எல்லாமே கேட்கிறப்ப கொண்டு வராங்க. ஏதோ ஒரு விபத்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு. நுரையீரல் இன்ஃபெக்ஷனுக்காக கொண்டு வராங்க. அதற்காக சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. அப்ப மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நுரையீரலுக்கான இன்ஃபெக்ஷன் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இதை எளிமையா சரி பண்ணிருக்கலாம். எதனால இறந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆடடா அவங்களுக்கு இதோட சேர்த்து சர்க்கரை வியாதி இருந்தது, இதோட சேர்த்து ரத்த அழுத்தமும் இருந்தது. அப்ப இத்தனை வியாதிகள் இருக்கிறப்ப எங்களுக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை வியாதி ரொம்ப சீக்கிரமா சரி பண்ணிருக்கலாம் இல்லையா? ரொம்ப பிளட் பிரஷர் எல்லாமே ரொம்ப எளிமையா சரி பண்ணிருக்கலாம். லைஃப் ஸ்டைல் தான். அப்ப லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாம இருக்கிறனால ஒரு உயிரை நம்ம இழக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சரி, இது இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் உண்மையா இருக்கணும். அப்ப உண்மையா இருக்கு அப்படின்றது சோதனை பண்ணி பார்க்கணும். வீட்டுல பிளட் சுகர் செக் பண்ணக்கூடிய மிஷின் வாங்கிக்கோங்க. நம்ம எப்பயுமே லேப்ல செக் பண்றப்பதான் அது அக்யூரேட்டா காட்டும். நம்ம இந்த கேபிலரியில செக் பண்றப்ப அது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் காட்டும், வேரியேஷன் இருக்கும். நம்ம உடல்ல என்ன டிஃபரன்ஸ் நடக்குது அப்படின்றதை பார்க்கறதுக்காக அதை கண்டிப்பா வாங்கணும். அதை வாங்குங்க. வாங்கி சர்க்கரை அளவு யார் யாருக்கெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும், சர்க்கரை அளவு குறையணும் அப்படின்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகள் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டெய்லி சுகர் லெவல் செக் பண்ணுங்க. செக் பண்றப்ப ரொம்ப அற்புதமாக குறையும். கண்டிப்பா குறையும். வேற வழி கிடையாது. பெரிய விஷயம் இது கிடையாது. சர்க்கரை வியாதி கேன்சர் கிடையாது. 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் கேன்சர்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ இந்த வழிமுறைக்குள்ள இப்ப நம்ம வரலாம். உள்ள வந்துட்டா திரும்ப வியாதி வரக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது நமது பயாலஜிக்கல் ரிதம், சர்க்கேடியன் ரிதம் சரியாக இருக்கணும். சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள கிளாக் இருக்கு, கடிகாரம் இருக்கு. காலை ஆனா நமக்கு ஒரு சில ஹார்மோன்கள் சுரக்கும், இரவு ஆகிறப்ப ஒரு சில ஹார்மோன்கள் நமக்கு சுரக்கும். இந்த காலை நேரத்துல சுரக்க வேண்டியது இரவுல சுரக்க வேண்டிய ஹார்மோன்கள் காலையில சுரந்தது அப்படின்னா சர்க்கேடியன் ரிதம் தவறா இருக்குன்னு அர்த்தம். நமக்கு இன்சுலின் சரியா இருக்கு, பேன்கிரியாஸ் சரியா இருக்கு, சர்க்கேடியன் ரிதம் சரியா இல்லை அப்படின்னா காலையில வேலை பார்க்க வேண்டிய அந்த கணையமானது இரவில் நல்ல ஆக்டிவா வேலை பார்க்க ஆரம்பிக்கும். இரவுல ஏன் நம்ம சாப்பிட்றோம்? அப்ப சர்க்கேடியன்றதை தான் முதல் சரி பண்ணும். சர்க்கேடியன்றதை முதல் சரி பண்ணோம் அப்படின்னா முதல் பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. வெயில் கண்கள் மூலமாக உடல் இருக்கு, இது படணும். நம்ம ஸ்கின்ல வெயில் எக்ஸ்போஸ் ஆகணும். இதுதான் முதன்மை. விட்டமின் டி டெபிஷியன்சியும் சர்க்கரை வியாதியும் அசோசியேட் ஆயிருக்கு. ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. விட்டமின் டி உடைய அளவு சரியா இருக்கணும்.
விட்டமின் டி அளவு சரியா இருக்கணும் அப்படின்னா, அப்ப வெளிநாடுகள்ல இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு வெயில் வாய்ப்பு இல்லை அப்படின்னா சன் ட்ரைடு மஷ்ரூம் எடுத்துக்கலாம். இது விட்டமின் டி அளவை அதிகப்படுத்தும். வெயில் இந்த விட்டமின் டி பொறுத்த அளவு மட்டும் இது ஒரு பேக்கிலான விட்டமின். நமக்கு ஒரு சத்து நம்ம கொடுக்குறோம், அது அளவுக்கு மீறி போறப்ப அது சிறுநீரகம் வழியாக வெளியேற்றும், கழிவுகள் மூலமாக வெளியேற்றிடும். ஆனா விட்டமின் டி மட்டும் நம்ம எவ்வளவு கொடுத்தாலும், சன்லைட் மூலமாக எவ்வளவு கொடுத்தாலும் அதை உடம்பு சேர்த்து வச்சுக்கும். 6 மாசத்துக்கு வெயிலே இல்லை, 6 மாசம் நம்ம வெயில்ல இருக்கிறப்ப அது தாக்கு பிடிக்கும். இதுவே விட்டமின் டி கேப்சூலா எடுக்கிறீங்க அப்படின்னா அளவுக்கு மீறி எடுக்கிறப்ப அது தொந்தரவை உண்டாக்கும், அது டாக்ஸிசிட்டியை உண்டாக்கும். அப்ப விட்டமின் டி இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், எல்லாமே நம்ம எதிர்பார்க்காததா இருக்கலாம், எதிர்பார்த்ததா இருக்கலாம். ஆனா இந்த எல்லா விஷயங்களையும் சரி பண்ணணும். ரெண்டாவது விஷயம், பெல்லி ஃபேட், தொப்பை, அதுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கும் அசோசியேட் ஆயிருக்கு, சம்பந்தம் இருக்கு. தொப்பை அதிகமா இருந்தது அப்படின்னா நமது பேன்கிரியாஸ் கணையமானது இன்சுலின் சுரக்கிறது கஷ்டம், சிரமப்படும். இன்ஃபர்மேஷன் புதுசா இருந்ததுங்களா? புதுசா இருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. இப்ப இது நமது பெல்லி ஃபேட்டு, இது இல்லாம பார்த்துக்கணும். அப்ப ஃபிட்னஸ் அப்படின்றது உடம்ப ஷேப்பா வச்சுக்கணும் அப்படின்றது நம்ம உடலுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி. இருக்கிறதுலயே ரியல் எஸ்டேட், இருக்கிறதுலயே அதிகமான ப்ராப்பர்ட்டி சொத்து அப்படின்றது நமது உடல் தான். இப்ப இதற்கு உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். அப்ப பெல்லி ஃபேட் இதை கம்மி பண்ணோம் அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணா போதுமா? அப்ப பெல்லி ஃபேட்டுக்கு உள்ள போகணும். இது எதனால வருது? பெல்லி ஃபேட்டு கொழுப்புனால் மட்டும் கிடையாது, நிறைய காரணங்கள்னால வருது. ஒண்ணு ஸ்ட்ரெஸ், கார்டிசால் அளவு அதிகரிக்கிறப்ப இந்த பெல்லி ஃபேட் அதிகமாகும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது விஷயம், திரும்ப திரும்ப உணவு நம்ம கொடுத்துட்டே இருக்கிறப்ப மெட்டபாலிசம் கம்மியாகும். அப்ப ஃபாஸ்டிங் இருக்கணும். ஃபாஸ்டிங் இல்லாம இருக்கிறப்ப அந்த பீரியடு கம்மி ஆகிறப்ப அப்ப பெல்லி ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும். மூன்றாவது தான் லேக் ஆஃப் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது, செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கு. நான்காவது குப்பை உணவுகளை எடுக்கிறது. இது எல்லாமே நமக்கு இந்த பெல்லி ஃபேட்டை அதிகரிக்கும். அப்ப ரெண்டாவது விஷயம் நான் மொத்தமாவே சொல்றேன், பெல்லி ஃபேட்டை கம்மி பண்ணுவோம். பெல்லி ஃபேட் கம்மி பண்ணோம் அப்படின்னா உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். இந்த சர்க்கேடியன் ரிதம் சரியா இருக்கிறதுக்கும் விட்டமின் டி அதற்கும் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். உடற்பயிற்சி காலை நேரத்தில் அதிகப்படியாக ஹெவி ஒர்க் அவுட், நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் நம்ம கொடுக்குறப்ப சர்க்கேடியன் ரிதத்தை சரி பண்ணும். காலை நேரங்களில் அதிகமாக வெளிச்சம் நம்ம கண்கள்ல பாக்குறப்ப, அதிகமான சூரிய வெளிச்சம் நேச்சுரல் லைட்டுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகுறப்ப அது நமது சர்க்கேடியன் ரிதத்தை சரி பண்ணும். இரவில் நம்ம எந்த அளவுக்கு வெளிச்சங்கள் கம்மி பண்ணிக்கிறோமோ அந்த அளவிற்கு சர்க்கேடியன் ரிதம் நமக்கு சரியா இயங்கும். அப்ப முதலாவது சர்க்கேடியன் ரிதம் அதுலயே நம்ம விட்டமின் டி சொன்னோம், சன் எக்ஸ்போஷர் சொன்னோம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பெல்லி ஃபேட். பெல்லி ஃபேட் அப்படின்றப்ப அதற்கு உடற்பயிற்சி அவசியம் அப்படின்றதையும் சொன்னோம். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கான டெக்னிக்ஸ் இருக்கு. ஐஆர்டி, இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், யோகா, தியானம், இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா கம்மி பண்ணும். அதுக்கு அடுத்தது ஃபாஸ்டிங் இருக்கணும். ஃபாஸ்டிங் அப்படின்ற பீரியடை எந்த அளவுக்கு ஜாஸ்தி பண்றோமோ அந்த அளவிற்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும். அப்ப ஃபாஸ்டிங் பீரியடு அதிகரிக்கணும். இப்ப பிசிஓடி இருக்கு, சர்க்கரை வியாதியை பத்தி தான் இன்னைக்கு பேசுறோம். கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, எதனால? அது காரணம் எதனால? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் சர்க்கரைக்கும் கனெக்ஷன் இருக்கு, தைராய்டுக்கும் சர்க்கரைக்கும் கனெக்ஷன் இருக்கு. இது மாதிரி சர்க்கரை ஒன்றை சரி பண்றப்பே மீதி வியாதிகள் கண்டிப்பா அதில் அசோசியேட் ஆயிருக்கிற வியாதிகள் எல்லாமே சரியாகும். அப்ப பிசிஓடி, பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், லிவர் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இது எல்லாம் சர்க்கரையுடைய அளவு நார்மல் ரேஞ்சில் இருக்கிறப்ப, இயற்கையிலேயே நார்மல் ரேஞ்சில் இருக்கிறப்ப இது உறுதியாக தன்னைத்தானே புதுப்பிக்க ஆரம்பிக்கும். ஹீலிங் ஆனது ஸ்பீடா நடக்க ஆரம்பிச்சு. அப்ப இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது.
அப்ப இந்த பெல்லி ஃபேட் இது ஒரு ரீசனாக நம்ம பார்த்தோம். விட்டமின் டி ரீசனாக நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது மூன்றாவது ஃபைபர். இந்த ஃபைபர் எல்லாமே ஜாஸ்தியா எடுத்துக்கணும். நம்ம ஒவ்வொரு வேலை உணவு எடுத்துக்கிறப்பையும் ஃபைபர் அதில் இருக்கணும். இப்ப காலை உணவு இட்லி, ஒரு 4 இட்லி, அதுல நம்ம சாம்பார் எடுத்துக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு சட்னி இருக்கு அப்படின்னா அதுல எங்க ஃபைபர் இருக்கு? ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ ஃபைபர் அதிகப்படுத்துக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்து அது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸா கொண்டு வரணும். ஆரம்பிச்சா அதை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணணும். அப்ப ஆரம்பிச்சா தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அப்ப நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையில் வரும்போது அதற்கான தகவல் நமக்கு நிறைய தெரியணும். எப்படி நிறைய தகவல் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறப்பதான், உண்மையான தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறப்பதான் எந்த சூழ்நிலையினாலும் நம்ம தப்பிச்சு அதுல இருந்து ஃபாலோ பண்ணி வர முடியும். அப்போ ஃபைபர் அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது பாயில்டு வெஜிடபிள்ஸ், வேக வச்ச காய்கறிகள். காய்கறிகள் சின்ன சின்னதா கட் பண்ணி, நாட்டு காய்கறிகள் தான் சிறந்தது. அது தண்ணி அளவா ஊத்தி அதில் உப்பு, மிளகு, சீரகம் இது மூன்றையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை இறக்கி வச்சிடணும். 3 வேளையும் நம்ம எந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோமோ அதற்கு ஈக்குவலா இந்த பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். இப்ப சொல்றது நான் நிறைய சொல்லுவேன், எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒண்ணு போர் அடிக்குது அப்படின்னா 2 ஃபாலோ பண்ணிக்கலாம். போர் அடிக்குதுன்றது பேச்சே கிடையாது. சர்க்கரை வியாதி யார் யாருக்கெல்லாம் இருக்கோ இதை ஃபாலோ பண்ணி குணப்படுத்திட்டே ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப இந்த பாயில்டு வெஜிடபிள்ஸ் இதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப உணவு ஒரு கப் எடுத்துக்கிறோம், அரிசி ஒரு கப் எடுத்துக்கிறோம், ஒரு 100 கிராம் 200 கிராம் இருக்கு அப்படின்னா அதே அளவு பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்றேன். இப்போ ஒரு இனிப்பு இருக்கு, அந்த இனிப்பு ஸ்வீட் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஸ்வீட்டு நம்ம சாப்பிட்டா அது சர்க்கரையுடைய அளவை அதிகப்படுத்தும். முதல்ல நம்ம காய்கறிகள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஸ்வீட் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அப்ப பார்த்தா சர்க்கரையுடைய அளவு கம்மியா காட்டும். இப்ப 2 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா இலையில ஸ்வீட் வைக்கிறாங்க. ஸ்வீட் வச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அரிசி சாதம், அதுக்கப்புறம் சாதத்துக்கு கூட காய்கறிகள் இதெல்லாமே எடுத்துட்டு நிறைவு செய்யறாரு. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் எடுத்த உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா எடுத்தவுடன் காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கிறாரு ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது அரிசி உணவு எடுத்துக்கிட்டு இவர் சாப்பிட்ட அதே உணவு தான் இவரும் எடுத்துக்கிறாரு, மாறி எடுக்கல. ஆனால் எதை முன்னாடி எடுக்கிறாரு எதை கடைசியா எடுத்துக்கிறாரு இதுலதான் மாற்றம் இருக்கு. இவர் கடைசியாக அந்த ஸ்வீட்டை எடுத்து முடிக்கிறார். 2 பேருக்குமே போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் செக் பண்றாங்க. செக் பண்றப்ப யாரு காய்கறிகள் எடுத்தாங்களோ அவருக்கு போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் கம்மியா காட்டுச்சு. இதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க அந்த மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே செய்யலாம். இதெல்லாமே மருத்துவருக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்ற தகவல்கள் கிடையாது. இப்ப ஒரு விஷயம், ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதியிலிருந்து நம்ம குணமடைகிறோம் அப்படின்னா அந்த குணமான விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த ட்ரெடிஷ்னலா நம்ம சொல்லி கொடுக்குறப்ப அவங்களுக்கும் அந்த வியாதி வந்ததுன்னா அதை சரி பண்ணிக்குவோம். அப்ப நம்ம அந்த பேச்சுக்கான டைமே இருக்கிறது இல்லை. போனு, அதுக்கு அடுத்தது ஸ்கூலு, அதுக்கு அடுத்தது காலேஜ். அப்ப நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு டைம் இல்லாம இருக்கிறது. இது ஒரு ட்ராப் மாதிரி. அப்ப முதலில் காய்கறிகள் எடுத்துக்கணும், பாயில்டு வெஜிடபிள்ஸ் முதல்ல எடுத்துக்கணும், ஃபைபர் நிறைஞ்ச உணவுகளை முதலில் எடுத்துக்கணும். இதுதான் பழக்கமாக்கிக்கணும். அதுக்கு அடுத்தது பழங்கள். இந்த பழங்கள் ஸ்டாண்ட் அலோன் மீலா எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே 3 வேளை உணவு எடுத்துக்கணும், இப்படிதான் லைஃப் இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வேறுபடும். ஒரே பேட்டர்ன் எல்லாருக்குமே செட் ஆகாது. ஒருத்தருக்கு ஒரு வேளை உணவு சாப்பிட்டாலே போதும், இன்னொருத்தருக்கு 2 வேளை சாப்பிட்டா போதும், இன்னொருத்தருக்கு 5 வேளை உணவு தேவைப்படும். அது அவங்கவுங்களுடைய மைண்டு, அவங்கவுங்களுடைய வாதம், பித்தம், கபம் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி இருக்கிறது.
அப்ப 2 வேளை நம்ம சமைச்ச உணவு, ஒரு வேளை உணவு பழங்கள் மட்டுமே எடுத்துக்கலாம். இது காலை நேரத்தில் எடுக்கிறது சிறப்பு. ஃப்ரூட்ஸ் மட்டும் பழங்கள் மட்டும் ஸ்டாண்ட் அலோன் மீலா எடுத்துக்கிறப்ப, அது சர்க்கரையுடைய அளவை அதிகப்படுத்தாது. அப்ப ஆரம்பத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, பாயில்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் ஒரு வேளை உணவா எடுத்துக்கிட்டு, சர்க்கரையை மானிட்டர் பண்ணிட்டே வாங்க. பழங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இனிப்பு வகை பழங்கள் நாங்க குடுக்குறோம் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ல. நீங்க வீட்ல எடுக்கிறப்ப, அதில் பயம் இருக்கு, தயக்கம் இருக்கு அப்படின்னா, இனிப்பு வகை பழங்கள் எடுக்க வேண்டாம். கொய்யாப்பழம், அதுக்கு அடுத்தது மாதுளை இது மாதிரியான பழங்கள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, பைனாப்பிள், கருப்பு திராட்சை இது போல பழங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இனிப்பு உள்ள பழங்களையும் சேர்த்து பாருங்க. சேர்த்து பார்க்கறப்ப எந்த ஒரு வேரியேஷனும் இருக்காது. அப்ப இது பழங்கள். ஆனா பழங்களும் சமைச்ச உணவும் சேர்த்து எடுக்கிறப்ப, முக்கியமாக சமைச்ச உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பழங்கள் எடுத்துக்கிறப்ப, அப்ப நமக்கு சர்க்கரை அளவு கண்டிப்பா ஜாஸ்தியா காட்டும். பழங்கள் சாப்பிட்டா சர்க்கரை அளவு கூடும், மாம்பழம் சாப்பிட்டா சர்க்கரை அளவு கூடும், வாழைப்பழம் சாப்பிட்டா சர்க்கரை அளவு கூடும் அப்படிங்கிறது உண்மை, பொய் கிடையாது. இயற்கை மருத்துவத்துல எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். பசி எடுத்தா சாப்பிடணும், பசி எடுத்துதான் சாப்பிடணும் அப்படின்றது உண்மை. நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்றது உண்மை. பழங்கள் இது சர்க்கரை அளவை கம்மி பண்ணுன்றது உண்மை. பழங்கள் சர்க்கரை அளவை அதிகப்படுத்துன்றது உண்மை. எப்படின்னா சமைச்ச உணவோட சேர்த்து சாப்பிடுறப்ப, வயிற்றில் ஆகாரம் இருக்கிறப்ப, அப்புறம் பழங்களும் எடுத்துக்கிறப்ப. பழங்கள் நம்ம பழச்சாறாக எடுத்துக்கிறப்ப, அப்ப என்ன செய்யுது? அப்ப மேன்மேடு உள்ள மனிதனுடைய இன்டர்வென்ஷன் வருது. அப்ப அங்க இருக்கிற ஃபைபர் எல்லாமே கம்மி ஆயிடும். ஃபைபருடைய அளவு கம்மி ஆகுறது தானே இன்சுலினுக்கு ஓவர்லோடுன்னு சொன்னோம், பேன்கிரியாஸுக்கு ஓவர்லோடுன்னு சொன்னோம், இதுதான் பாதிக்குதுன்னு சொன்னோம். அப்ப இது நம்ம பழச்சாறாக எடுத்துக்கூடாது. இப்ப இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, ரீஜனல் ஃப்ரூட்ஸு, சீசனல் ஃப்ரூட்ஸு. அதற்கு அடுத்தது ஃப்ரூட்ஸ் பார்த்தாச்சு, வெஜிடபிள்ஸ் பார்த்தாச்சு. வெஜிடபிள்ஸ்ல ஃப்ரைடு வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஆயில்ல டீப் ஃப்ரைடு இதெல்லாமே பயன்படுத்தக்கூடாது. ஸ்டீம்டு, பாயில்டு இதுதான் பெஸ்ட். கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இது தினசரி சேர்த்துக்கணும். அதற்கு அடுத்தது நுண்ணுயிர்கள், கட் மைக்ரோப்ஸ் இது எல்லாம் சரியா இருக்கணும். இந்த கட் மைக்ரோப்ஸ் சரியா இருக்கணும் அப்படின்னா, கட் மைக்ரோப்ஸ் சரியா இருக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம ஆரம்பத்திலிருந்து கடைபிடிச்சுட்டு தான் இருந்திருக்கிறோம். கட் மைக்ரோப் சரியா இருக்கிறதுக்கு குடல் சரியா இருக்கணும். குடல் சரியா இருக்கணும்னா 6 மாதம் ஒரு முறை பேதி எடுத்துக்கணும். ஏதோ ஒரு முறையில நம்ம லகு சங்க பிரக்ஷாலனா யோக முறையில் எடுத்துக்கலாம், இல்ல சித்தா மெடிசின் எடுத்துக்கலாம், இல்ல நம்மளே வீட்டு மருத்துவம் படி அந்த பேதி முறை எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. ஃபைபர் அதிகமான உணவுகள் நம்ம தினசரி எடுத்துக்கிறப்பயே அது குடல்ல நுண்ணுயிர், நல்ல நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்தும். நல்ல நுண்ணுயிர் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். இது என்ன அப்படின்னா நீராகாரம், பழைய சாதம், பழைய கஞ்சி இது எல்லாமே நல்ல நுண்ணுயிர்களின் அளவை அதிகப்படுத்தும். அப்போ காலை எழுந்தவுடன் முதல் என்ன எடுத்துக்கணும்னா தண்ணி தான் எடுத்துக்கணும், அல்லது நீராகாரம் எடுத்துக்கணும். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் செய்முறை நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறோம். அந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் செய்முறை பார்த்துக்கோங்க. அந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் நம்ம வீட்டிலேயே ரைஸ் ப்ரோபயாட்டிக் செய்யலாம். அந்த ரைஸ் ப்ரோபயாட்டிக்கு தினசரி எடுத்து இப்ப இந்த நுண்ணுயிர்கள் இதை சரியா வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பழங்கள் பார்த்தாச்சு, காய்கறிகள் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது அரிசிகளுக்கு உள்ள இப்ப நம்ம வரோம். அரிசிகள் எப்ப மாறுச்சோ அப்பையில இருந்து தான் நமக்கு சர்க்கரையுடைய அளவு அதிகமாக ஆரம்பிச்சது, ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது, நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சு. அந்த காலத்துல இப்ப விவசாயம் செய்யறாங்க. ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு சிறுதானியம் ஒவ்வொரு பாரம்பரிய அரிசிகளை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா ரேஷன் வந்தது. சரி ரேஷன்லயே அரிசி கொடுக்குறாங்களே நம்ம எதுக்காக அப்படின்ட்டு அந்த பாரம்பரிய நெல்லு அந்த விதைகளும் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போனது. அப்ப அந்த பட்டை தீட்டப்பட்ட வெள்ளை அரிசி இதை தவிர்த்துட்டு நம்ம மீண்டும் பாரம்பரிய அரிசிகள் எடுத்துக்கணும். பாரம்பரிய அரிசிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. பாரம்பரிய அரிசிகள் வெறுமனே அரிசி தினசரி எடுத்து நம்ம உடலை கெடுத்து கொண்டிருக்கோம்.
பாரம்பரிய அரிசி இப்ப கருப்பு கவுனி இருக்கு. கருப்பு கவுனி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிற அரிசி. இதுவே கருடன் சம்பா பாருங்க. கருடன் சம்பா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை சரி செய்யறதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் அதில் இருக்கு. ரிசர்ச் பேப்பர்ல அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு அரிசியில ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. இன்னும் பாரம்பரிய அரிசிகள், பாரம்பரிய விதைகள் இதை எல்லாத்தையுமே தேடிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாமே முழுசா கிடைச்சது அப்படின்றது கிடையாது. அப்ப அந்த காலத்துல ஒரு 4 தலைமுறை முன்னாடி எடுத்துட்டு இருந்த அரிசிகள், பாரம்பரிய சிறுதானியங்கள், அதுவே இப்போ ஒரு சிலது நமக்கு கிடைக்காம இருக்குது. அப்ப அதுல எல்லாமே நம்ம கிடைக்கிறப்ப இன்னும் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க. அப்ப பாரம்பரிய அரிசிகள் இதை நம்ம உபயோகிக்க ஆரம்பிச்சாதான் பாரம்பரிய அரிசிகள் செய்யற அந்த விவசாயிகள் அவங்களுக்கு அதிகமா நம்ம ஊக்குவிக்க கொடுத்து அவங்க அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பாரம்பரிய அரிசிகள் தான் எடுத்துக்கணும். இப்ப இது ஆரம்பத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ ஒயிட் ரைஸ், பட்டை தீட்டப்பட்ட அரிசிகள் இதைதான் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, அதே மாதிரி இருக்கிற வெள்ளை ரக அரிசிகள் நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். என்னென்ன? கருடன் சம்பா, தங்கச் சம்பா, அதுக்கு அடுத்தது தூய மல்லி, இது மாதிரியான வெள்ளை ரக அரிசிகள், கிச்சிலி சம்பா, இதெல்லாம். அதுக்கப்புறம் அது பழகுனதுங்க. இது பார்த்தா இதுவும் பட்டை தீட்டின அரிசி, அதுவும் பட்டை தீட்டின அரிசி. இந்த வெள்ளை அரிசியிலேயே பட்டை தீட்டினதே எடுத்துக்கோங்க. ஆனாலும் நார்மலா எடுக்கிற இந்த ஹைபிரிட் அரிசி கம்பேர் பண்றப்ப இப்ப தங்கச்சம்பா எடுக்கிறீங்க, இப்ப தூயமல்லி எடுக்கிறீங்க, இதோடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேறுபடும். உடலுக்கு அது நன்மையை கொடுக்கும் பட்டை தீட்டுனாலும். இதுதான் ஆச்சரியம். அதுக்கு அடுத்தது கொஞ்சமா நம்ம பட்டை தீட்டாத அரிசி, அதுக்கு அடுத்தது மாப்பிளை சம்பா, பூங்கார் அரிசி போல ரெட் ரைஸ், அதுக்கு அடுத்தது கருப்பு கவுனி, இது மாதிரி பிளாக் ரைஸ், இது மாதிரி பாரம்பரிய அரிசிகள் எடுக்கிறத நம்ம தொடர்ச்சியா வச்சுக்கலாம். சிறுதானியம், சிறுதானியங்கள் உணவில் சேர்த்துக்கணும். சிறுதானியத்துல அதிகமா ஃபைபர் இருக்கிற சிறுதானியங்கள் சாமை, வரகு, திணை, குதிரைவாலி, குலசாமை, இது 5ம் சிறுதானியத்தில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கக்கூடிய சிறுதானியங்கள். இந்த சிறுதானியங்கள் நம்ம தினசரி உணவில் சேர்த்துக்கணும் டெய்லி. இது இந்த 5 சிறுதானியங்கள் பத்தி அதிகமா ரிசர்ச் பண்ணவர் பத்மஸ்ரீ டாக்டர் காதர் வாலி, ஃபுட் சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியா. பத்மஸ்ரீ விருது இப்ப சமீபத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுல ரொம்ப ரிசர்ச் பண்ணி அவர்கிட்ட யார் போனாலுமே அவருடைய ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் எப்படி இருக்குன்னா, 3 வேளையுமே இந்த சிறுதானியத்தை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிறுதானியங்கள் தான் மாத்தி மாத்தி எடுத்துக்கணும். ரொட்டேஷன் பேசிஸ்ல எடுத்துக்கணும். பெரிய பெரிய வியாதிகள் சரியாகுது அவர்கிட்ட. கேன்சர் கூட நிறைய பேர்த்தை சரி பண்ணியிருக்கிறாரு டாக்டர் காதர் வாலி அவர் பேர். அப்ப இந்த சிறுதானியம் நம்ம உணவில் இந்த 5 சிறுதானியங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 5 சிறுதானியங்கள் மாத்தி மாத்தி நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம கோதுமை எடுத்துக்கிறோம். கோதுமை அப்படின்றது நம்ம நார்த் இந்தியால இருக்கிறவங்க மில்லட்ஸ் தான் அதிகமா கன்சியூம் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க நம்ம பாரம்பரிய அரிசிகள் ஜாஸ்தியா எடுத்துக்கிட்டோம். நிறைய அரிசி இருக்கு. நம்ம உடலுக்கு சொல்ல முடியாத அளவு பலத்தை கொடுக்கிற அரிசிகள் இருக்கு. நம்ம இங்க இருக்கக்கூடிய மூலிகைகள், இந்த மூலிகைகளில் ஒவ்வொரு மூலிகை நிறைய விஷயங்களை செய்யும். ஒரு மூலிகையுடைய வேறு வாயில போட்டு கல்ல கடிச்சாலும் கடிக்க முடியும். சாதாரணமா இருக்கிறப்ப அதே கல்ல கடிச்சா கடிக்க முடியாது. இந்த மூலிகைகள் எப்படி முறையா பயன்படுத்தும், மூலிகைகள் என்னென்ன வேலையை செய்யும், அந்த மூலிகைகளுடைய முழு தெளிவு, முழு விளக்கங்கள் இப்ப அனுபவத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இப்ப ஒரு மருந்தை வாங்குறோம், செல் பண்றோம். இந்த மருந்து இந்த வேலையை செய்யுது அப்படின்றது மருந்து மார்க்கெட்டிங் பண்றவங்க அவங்க சொல்றாங்க. அப்ப அதை கொடுக்குறாங்க, அதில் ரிசர்ச் வருது, ரிசல்ட் வருது. அது ஒரு பிசினஸ் நாலேஜா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, ஆளை பாக்குறப்ப அவருக்கு இந்த மூலிகை சூட் ஆகும் அப்படின்ட்டு அந்த மூலிகையில் மருந்து செஞ்சு அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. சரி, இப்ப இந்த மூலிகைகள் பத்தி ஏன் நம்ம சொல்ல வந்தோம்னா, இந்த பாரம்பரிய அரிசிகளுக்கு ஸ்பெசிபிக்கா தன்மை இருக்கு.
இந்த பாரம்பரிய அரிசிகளுக்கு தன்மை இருக்கிற மாதிரி சிறுதானியத்துக்கு ஒவ்வொரு சிறுதானியம் ஒவ்வொரு தன்மை இருக்கு. சாமை குறிப்பா நரம்புகளை வலுப்படுத்தும். சாமை, கர்ப்பப்பை, அதுக்கு அடுத்தது யூரினரி பிளாடர், கிட்னி, இதை எல்லாத்தையுமே பலப்படுத்துறது. இந்த எல்லாத்தையுமே சுத்தி பண்றது சாமை. இதுவே திணை எடுத்துக்கிட்டா அது நுரையீரல் டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்ணும். நுரையீரலுக்கு அது பலத்தை கொடுக்கும். குதிரைவாலி கல்லீரலுக்கு பலத்தை கொடுக்கும். கல்லீரல் ஸ்ட்ராங்கா இருந்தாலே டைஜஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப இந்த சிறுதானியங்கள் இது உணவில் சேர்த்துக்க ஆரம்பிக்கணும். சிறுதானியத்தில் இந்த 5 சிறுதானியத்தில் நம்ம புளிச்ச கஞ்சியா மாத்தி எடுத்துக்கலாம். இதெல்லாமே நல்ல சர்க்கரை அளவை கம்மி பண்ணும். அதுக்கு அடுத்தது சிறுதானியம் பார்த்தாச்சு. நட்ஸ் தினசரி எடுத்துக்கணும். ஊற வச்ச வித்துக்கள். சத்து குறைபாடுனாலும் சர்க்கரை அளவு அதிகமாகும். அப்ப சத்துக்கள் அதிகமா இருக்கிறது, மேக்சிமம் நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச உணவுன்னு பாக்குறப்ப அது கீரை வகைகள், அதுக்கு அடுத்தது நட்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது, சீட்ஸ். அப்ப நட்ஸ் தினசரி எடுத்துக்கிற பழக்கம் இருக்கணும். சீட்ஸ் அப்படின்னா இப்ப பூசணி விதைகள், அதுக்கு அடுத்தது தர்பூசணி, இது மாதிரியானது விதைகள். நட்ஸுமே விதைகள்ல தான் வரும். அப்ப இந்த நட்ஸ் டெய்லி எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், கீரைகள் தினசரி எடுத்துக்கணும். இது 2 வரிசையா சொல்றோம். இதுல ஒன்னை கடைபிடிக்கிறப்பே சர்க்கரை அளவு குறையும். சர்க்கரை அளவு எவ்வளவு குறையுதுன்றத பார்த்து இன்னும் எல்லாத்தையுமே கடைபிடிச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே கண்டிப்பாக கடைபிடிக்கும். டெய்லி கீரைகள் எடுத்துக்கணும். எப்பயாவது ஒரு நாள் மிஸ் ஆனா அது பரவாயில்ல. இதுதான் கரெக்டான லைஃப் ஸ்டைல், கரெக்டான வாழ்வியல். அதுக்கு அடுத்தது தண்ணீருடைய அளவு சரியா இருக்கணும். தண்ணீருடைய அளவு சரியா இல்லை அப்படின்னா இது சர்க்கரையுடைய அளவை அதிகப்படுத்தும். அடுத்தது குழந்தையில எதுக்காக சர்க்கரை வியாதி வருது? அப்ப குழந்தையில சர்க்கரை வியாதி வருவதற்கும் இளம் வயதுல வருவதற்கும் எந்த ஏஜ்ல வருவதற்கும் நம்ம அந்த இன்ஃப்ளமேட்டரி உணவுகளை உள்ள எடுத்துக்கிறது, குப்பை உணவுகளை உள்ள எடுத்துக்கிறது இது ரீசன். இப்ப ஒரு கதை சொல்றேன். இப்ப ஒரு சிறிய வயதுடைய ஒரு சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு சர்க்கரையுடைய அளவு அதிகமாகுது. சர்க்கரையுடைய அளவு அதிகமாகுது அப்படின்னா அது ஜுவினைல் டயபிட்டிஸ். அப்ப என்ன செய்வாங்க? குழந்தையில மொத ரீஃபைன்டு மில்க், இயற்கை பால், நாட்டு பசும்பால் கிடைக்கல அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த பவுடர்ல கலந்த பால் எடுக்கக்கூடாது. எல்லாமே விற்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி விற்பாங்க. சத்துக்கள் வரணும், இதுலதான் சத்துக்கள் இருக்கு, பால்ல தான் சத்துக்கள் இருக்கு, இது நமது உடல், நம்ம தான் பாத்துக்கணும். பால் சாப்பிட்டு அதுக்கப்புறமா பவுடர் பால் எடுத்துக்கிறனால இல்ல இந்த பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பால் எடுத்துக்கிறனால இந்தந்த பிரச்சனைகள் வருது அப்படின்றது எப்படி இப்ப ஊசி போட்ட கதை இருந்ததோ அதே போல ஒரு 10 வருஷம் கழிச்சு அதை வெளியிடலாம். ஆனா அந்த 10 வருஷத்தில் குழந்தைகள் எல்லாமே இந்த வியாதிக்கு உள்ள வந்துருவாங்க. அப்ப என்ன செய்யணும்னா இந்த நாலேஜ் இருந்த உடனே பவுடர் பால் எடுக்கக்கூடாது, பாக்கெட் பால் தவிர்த்திடணும். தவிர்த்துட்டு பால் இல்லை அப்படின்னாலும் தேங்காய் பால் கலந்து கொடுத்துக்கலாம். அப்ப அந்த சத்துக்கள் எல்லாமே கிடைக்காதே அப்படின்னு என்ன சத்துக்களோ அந்த சத்துக்கள் நம்ம வேற உணவில் இருந்து நம்ம கொடுத்துக்கணும். பால்ல தான் கால்சியம் இருக்கு அப்படி கிடையாது. பால் தவிர வேற என்ன உணவு கால்சியம் இருக்கும்? முருங்கைக்கீரை, கீரைகள் எல்லாத்துலயுமே கால்சியம் இருக்கு. அப்ப அதை எடுத்துக்கணும். உண்மையிலே பார்த்தா நீங்க கால்சியம் லெவல் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு டெய்லி பால் குடிங்க. 1 மாசம் குடிங்க. திரும்ப கால்சியம் லெவல் செக் பண்ணுங்க. ஏறி இருக்கா இல்ல அதே மாதிரிதான் இருக்கு. சரி பால் நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணுங்க 1 மாசம் கழிச்சு. இப்ப என்ன ஆயிருக்குன்றது பாருங்க. இப்ப குறைஞ்சிருக்குதா? ஒண்ணு குறைஞ்சிருக்கும், இல்ல குறைஞ்சிருக்காது, அதே போலதான் இருக்கும். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னா கால்சியம் சோர்சஸ் இருக்கிற உணவுகள் எடுத்துக்கணும். இந்த பால் தவிர்த்து. பால் அப்படின்னா நாட்டு பசும்பால் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், தயிர், வெண்ணெய், நாட்டு பசுமாடு அதுல இருந்து எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம்.
பாக்கெட்டு பால் அதை எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். அப்போ பவுடர் பால் இதை எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். தேங்காய் பால் இதுக்கு மாற்றா எடுத்துக்கலாம். குழந்தையில எந்த அளவுக்கு உடலை நம்ம கவனிக்கிறோமோ அதுதான் லைஃப் லாங் ரொட்டீனா. குழந்தையில அந்த கட் மைக்ரோ எல்லாமே செட் ஆகும். அப்ப இந்த காலத்தில் நம்ம ஏதாவது ரிவார்டு கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு அப்படின்றப்ப, அப்ப நம்ம சர்க்கரை கலந்த இந்த சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் இது எல்லாமே ரீஃபைன்டு சுகர் உள்ள உணவுகள், ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் கொடுக்குறப்ப, கொஞ்சம் காலங்கள் கழிச்சு அது பேன்கிரியாஸை டேமேஜ் பண்ணும். அது சர்க்கரையை அதிகப்படுத்தும். இப்போ அந்த குழந்தை இருக்கு, குழந்தைகளுக்கு ஜுவினைல் டயபிட்டிஸ், குழந்தையிலேயே சர்க்கரை வியாதி வந்துருச்சு. குழந்தையில இருந்து நம்ம பெருசாகிறப்ப என்ன நடக்கும்? நம்ம உடம்புல கண்ணை தவிர மீதி எல்லா உறுப்புகளுமே வளரும். சிறிய அளவுல இருக்கிறது பெருசு பெருசா வளரும். சின்ன கல்லீரல் இருக்கிறது நம்ம வயசு ஆக ஆக, ஏஜ் ஆக ஆக அப்படியே பெருசாயிட்டே வரும். ஏன்னா பெரிய உடலுக்கு பெரிய கல்லீரல் தேவை. அப்பதான் அது நம்ம எடுக்கக்கூடிய உணவுடைய அளவு அதிகரிக்கிறப்ப, கொழுப்புடைய உணவு அதிகரிக்கிறப்ப அதை நல்லா டைஜஸ்ட் பண்ண முடியும். இன்னும் பல வேலைகள் பார்க்கறதுக்கு கல்லீரல் பெருசா இருக்கணும். அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல பேன்கிரியாஸ் இவ்வளவுதான் இருக்கும். அதுக்கப்புறம் பேன்கிரியாஸ் நம்ம ஏஜ் ஆக 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 ஜாஸ்தி ஆயிட்டே அதோடைய சைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இதை இவ்வளவு பெரிய விஷயமா சொல்றேன் அப்படின்னா, குஜராத்ல நம்ம இன்டர்ன்ஷிப் பார்த்துட்டு இருந்தோம். அப்ப இன்டர்ன்ஷிப் பார்த்துட்டு இருக்கிறப்ப இது நடந்தது. இதுவும் எனக்கு இதெல்லாம் எதுக்காக நான் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, சின்ன வயசுல இன்சுலின் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா பிளட் சுகர் லெவல் அதிகமா இருக்கு. அதனால பிளட் சுகர் லெவல் அதிகமா இருக்குன்னு சின்ன வயசுல இருந்து இன்சுலின் போட்டே இருந்திருக்கிறாங்க. இப்ப வயசு வந்து ஒரு 14, 16 வயசு இருக்கும். இந்த 14, 16 வயசு இருக்கிறப்ப அந்த இளைஞன் என்னதான் கரெக்டான லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் சரி, என்னதான் நல்ல உணவுகள் எடுத்து சரியா இருந்தாலும் சரி, இந்த சிறு வயதிலிருந்து எப்படி வளரணும், சின்ன வயசுல இருந்து இப்ப 5 வயசுல இருந்து 14 வயது வரை இந்த பேன்கிரியாஸ் வளர்ந்துருக்கணும். ஆனா இன்சுலின் போடுறப்ப என்ன நடக்கும்? இந்த பேன்கிரியாஸ் ஆனது வளராது. அதான் இன்சுலினே டைரக்டா கிடைச்சிச்சு இல்லையா? அப்ப வளராது. அப்ப அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் சரி, இன்சுலின் டிபெண்டா தான் லைஃப் லாங் இருக்க முடியும். வேற வழி இல்ல. அப்ப இதை குழந்தையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தவிர்த்துக்கணும். குப்பை உணவுகளை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும். குப்பை உணவுகள் அப்படின்றது ரீஃபைன்டு ஃபுட்டு. ஆரம்பத்துல குழந்தைகளுக்கு இது பால் தான். தாய்ப்பால் கண்டிப்பா கொடுக்கணும். பாக்கெட் பால், பவுடர் பால் இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும். இனிப்புகள், ரீஃபைன்டு சுகர்ஸ் எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். ரீஃபைன்டு ஆயில் தவிர்த்துடணும். ரீஃபைன்டு ஆயிலுக்கு பதிலாக செக்கு எண்ணெய்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட்ஸு, பிரெட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் குப்பை உணவுகள். இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும். எல்லாத்தையுமே ஆ எடுத்துக்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னா, அதற்கு ஒரு வாட்டி கூட எடுக்கக்கூடாதா? வாரத்துல ஒரு முறை கூட எடுக்கக்கூடாதா? ஒரு சாக்லேட், ஒரு ஐஸ்கிரீம் கூட எடுக்கக்கூடாதா? யார் எடுக்க வேணாம்னு சொன்னா? அதை எடுக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் இருக்கணும். அதுதான் முதல் படி. முதல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கணும். உடம்புல இருக்கிற எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலா இருக்கு. அதுக்கப்புறமா அப்பப்ப எடுத்துக்கலாம். இப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடலனாலும் சரி, சளி பிடிக்கதானே செய்யுது. அப்ப என்ன? சளி பிடிச்சிச்சுன்னா அப்ப ஐஸ்கிரீமும் சாப்பிடு, மருந்துகளும் சேர்த்து எடுத்துக்கோ. அப்ப நல்ல உணவுகளை மட்டுமே சாப்பிடணும். இந்த ஐஸ்கிரீம் சளி பிடிக்கிறதுல மாற்றம் வருதோ இல்லையோ, அது வேற பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்ப முதல்ல உடல் உறுதியா இருக்கணும். உடல் உறுதியா ஆக்கிட்டு அதுக்கப்புறமா அக்கேஷனலா இது மாதிரி நம்ம உடலுக்கு, மனதிற்கு ட்ரீட் கொடுக்கறது, சீட் மீல் எடுத்துக்கிறது இது எல்லாமே செய்துக்கலாம். உடல்ல நோய் குணமாகாமலே அப்பப்போ ஸ்வீட் எடுத்துக்கிறது இது எல்லாமே தவறு. ஃபர்ஸ்ட் உடலை சரி பண்ணணும். சரி பண்றதுன்றது ரொம்ப ஈஸி. நார்மல் ரேஞ்ச் கொண்டு வர்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸசைஸ்ல வாக்கிங் எந்த பயிற்சியும் பண்ண முடியல அப்படின்றப்ப வாக்கிங் பண்ணாலே கண்டிப்பாக சுகர் லெவல் குறையும். பேர் ஃபுட் வாக்கிங்கா இருக்கும். அப்ப கால்ல பிரச்சனை இருக்கு, சர்க்கரை அளவு அதிகமா இருக்கு, சென்சிட்டிவ் ஃபுட் இருக்கு அப்படின்னா அவங்க அந்த பேர் ஃபுட் வாக்கிங் தவிர்த்துடலாம். ஆனா மண் தரையில் நம்ம நடக்கிறப்ப நம்ம உடல்ல இன்ஃப்ளமேஷன் எல்லாமே நல்லா கம்மியாகும். மண் தரையில் நம்ம பாதத்தை வைக்கிறப்பே அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அப்ப இது கம்மி பண்ணணும்.
அதுக்கு அடுத்தது இந்த நம்ம இன்சுலின் இதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். அப்ப அதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றதை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதில் ஃபைபர் எடுத்துக்கணும் அப்படின்றத சொன்னோம். சத்துக்கள் சரியா இருக்கணும் அப்படின்றதை நம்ம சொன்னோம். ஆரம்பத்திலிருந்து இந்த சர்க்கரை அளவு, இன்சுலின் இதை எல்லாத்தையுமே சரியா வச்சுக்கூடிய வழிமுறைகள் தொடர்ச்சியாக நம்ம சொன்னோம். இப்ப இதில் பூஸ்ட், இதுல ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் ஸ்பீடை ஏத்தி கொடுக்கறதுன்றது மூலிகைகள். இந்த மூலிகைகள் எடுத்துக்கிறப்ப லைஃப் ஸ்டைல் சேஞ்சு நீங்க இப்போ கொண்டு வர்றீங்க, கொண்டு வந்த உடனே கண்டிப்பா சர்க்கரை அளவு குறையும், அதுல சந்தேகமே கிடையாது. இப்போ சர்க்கரை டெஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு சுகர் இருக்கு, சரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாமே முறைப்படி செய்யறப்பா அப்ப சர்க்கரை அளவு கண்டிப்பா குறையும். ஏன்னா இது லைஃப் ஸ்டைல் டிசார்டர். அப்ப இந்த தாமதம் ஆகுறப்ப லைஃப் ஸ்டைல் நீண்ட நாட்களா சர்க்கரை இருக்கு, அப்ப சர்க்கரையுடைய அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நார்மலைஸ் ஆயிட்டே வரும், ஸ்லோவா நார்மலைஸ் ஆயிட்டே வரும். அப்ப அந்த சமயத்தில் மூலிகைகள் ஒரு பூஸ்ட் மாதிரி வேலை செய்யும். மூலிகைகள்ல சர்க்கரை அளவை கம்மி பண்ணக்கூடிய மூலிகைகள் இருக்கு. வீட்டிலேயே நம்ம உபயோகிக்க மூலிகைகள், ஒரு சில மூலிகைகள் நம்ம அந்த மூலிகைகள் ப்ராப்பரா சுத்தி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கணும். இப்ப அந்த வீட்டிலேயே நம்ம செய்யக்கூடிய மூலிகைகள் இதுவே சூப்பரா வேலை செய்யும். இது வந்து ஆவரம்பூ லைஃப் லாங் எடுத்துக்கலாம். ஆவரம்பூ இதை எடுத்துக்கிறப்ப கண்டிப்பா சர்க்கரை அளவு கம்மியாகும். இப்போ சர்க்கரை நிறைய பேர், நான் டெய்லி வெந்தயம் எடுத்துக்கிறேன், வெண்டைக்காய் எடுத்துக்கிறேன், ஆவரம்பூ எடுத்துக்கிறேன், சர்க்கரை அளவு இனிமே கம்மி ஆகல அப்படின்னா அது கம்மி பண்ணுது. ஆனால் அதையும் தாண்டி நீங்க தவறுகள் செய்வீங்க, அதனால சர்க்கரை அளவு அதிகமாயிட்டே தான் இருக்கு, அதிக அளவிலேயே தான் இருக்கு. அப்ப அந்த தவறுகளை முதல் சரி பண்ணணும். சரி பண்றப்ப இது தன்னாலேயே சரியாகும். ஆவாரம்பூ தேநீர் காலை உணவிற்கு அரை மணி நேரம் கழிச்சு ஆவாரம்பூ தேநீர் எடுத்துக்கலாம். ஆவாரம் பூக்கள், இது ஒரு வெயில் இருக்கிற டைம் 12 மணி அந்த டயத்துல ஆவாரம் பூ இதழ்களை பறிச்சுக்கோங்க, இல்ல நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம், பொடியா கூட வாங்கிக்கலாம். இதுலயே திரிக்கடுகம், சூரணம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிமதுரம், அதுக்கு அடுத்தது தனியா அதனுடைய பொடி, அது எல்லாமே சேர்த்து ஆவரம் பூ தேநீர் இது தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் மூடி வச்சுட்டு அதுக்கு அடுத்து நல்ல இளம் சூட்டில் இருக்கிறப்ப பனங்கல்கண்டு சேர்த்து இதை எடுத்து, கம்மி தான் ஆகுது, பனங்கல்கண்டு சேர்த்து எடுத்துக்கிட்டாலும் இல்லை அதையும் சேர்க்காமலும் எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை அளவு அதிகரிச்சுட்டே இருக்கிறப்ப இது எதிர்பாராத இன்னொரு தவறை செய்யும் நம்ம உடல்ல. இது என்ன செய்யும் அப்படின்னா, ரத்தத்தில் பிளட் சுகர் அதிகமா இருக்கு, நம்ம உடல் பார்க்கும் இது என்ன இவ்வளவு அதிகமா இருக்கு, தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாமே. அப்ப இது என்ன செய்யும் அப்படின்னா யூரின் வழியா வெளியேற்றும். யூரின் வழியாக வெளியேற்றுறப்ப இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது உள்ள போகணும், நெஃப்ரான்ஸ் அதை ஃபில்டர் பண்ணும், பார்க்கும். யூரின் வழியாகவே அதிகமாக வெளியேற்றிட்டே இருந்தது அப்படின்னா அது டயபெட்டிக் நெஃப்ரோபதியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம உடல் யூரின் வழியாக வெளியேற்றும். அதற்கு அடுத்தது நம்ம ரத்த நாளங்கள்ல இந்த பிளட் சுகர் நம்ம ரத்தத்தில் இருந்துகிட்டே இருக்கிறப்ப என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம ரத்த நாளங்கள் பைப் மாதிரி இருக்கு இல்லையா, இதுல படிய ஆரம்பிக்கும், இந்த உள் சுவற்றில் படிய ஆரம்பிக்கும். இது படிய ஆரம்பிச்சது அப்படின்னா ரத்தம் போகக்கூடிய அந்த வேகமானது அதிகமாகும். ஏன்னா கம்மியான அந்த இடத்தில் ரத்தம் உள்ள போகுது, அதனால இந்த வேகம் அதிகமாகும். ரத்த நாளங்களில் அடைப்பு வந்து ஹார்ட் அட்டாக் வருவதற்கான ரீசன் கொழுப்பு மட்டும் கிடையாது, இந்த சர்க்கரையும் அடைக்கும். இன்ஃப்ளமேஷன் ஆனாலுமே அதுவும் அந்த பாதையை கம்மி பண்ணும். இது எல்லாமே தான் இருக்கு. இல்ல எக்ஸஸா கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிறவங்க இந்த கால்சியமும் அடைக்குது. அப்ப இது எல்லாமே அடைக்கும் சர்க்கரை, இந்த ரத்த நாளங்களில் படியும். இப்ப இதே இந்த சர்க்கரையானது ரத்தத்தில் அதிகமாகவே எடுத்துக்கிறப்ப இது தோல் வழியாக தோலுக்கு கீழே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும் ஒரு சிலருக்கு. அப்ப அது ஸ்கின் டிசார்டரை உண்டாக்கும், தோல்ல அரிப்பினை உண்டாக்கும். இது காலுக்கு போறப்ப காலில் பிரச்சனை, கண்ணில் போறப்ப கண்ணில் பிரச்சனை, இதெல்லாமே உருவாகும். சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை சரி செய்துதான் ஆகணும், இதுல இருந்து செய்துதான் ஆகணும். சரி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப இந்த ஆவாரம் தேநீர் சொன்னோம். அதுக்கு அடுத்தது
நெல்லிமுள்ளி மஞ்சள் தேநீர். நெல்லிமுள்ளி அப்படின்றது நெல்லி வற்றல் நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தட்டி போட்டுக்கணும், தட்டி போட்டு எடுத்துக்கணும். இதுல சுத்தமான விரலி மஞ்சள் பொடி ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அது 1.5 டம்ளரா சுண்ட வத்த வச்சு இதை ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கணும். காலை ஒரு வேளை, காலையில வெறும் வயிற்றுல, அதுக்கப்புறம் மாலை வெறும் வயிற்று. அதற்கு அடுத்தது வேற அருகம்புல், இது எல்லாம் சர்க்கரை அளவை கம்மி. அருகம்புல் கஷாயமாக்கி ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல், 11 மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் தண்ணி ஆற்றினா அது அருகம்புல் கஷாயம். இந்த கஷாயம் ஒரு நாளைக்கு சர்க்கரை அளவு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 வாட்டி 6 வாட்டி இதை எடுத்துக்கிறப்ப ரொம்ப அளவு அதிகமா இருக்கிறவங்க 300 மேல 400 கிட்ட இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கிறப்ப கம்மியாகும். இரவு தூக்கம் சரியா இல்லை அப்படின்னா இந்த சர்க்கரையுடைய அளவை கம்மி பண்றது நீங்க மூலிகை எடுத்தாலுமே கஷ்டம் தான். அப்ப இதெல்லாமே அருகம்புல் சொன்னோம், ஆவாரம்பூ சொன்னோம், அதுக்கு அடுத்தது நெல்லிமுள்ளி மஞ்சள் இதை சொன்னோம். 3 மூலிகைகள் பயன்படுத்துங்க. உடற்பயிற்சி சொல்லியிருக்கிறோம். அந்த உடற்பயிற்சியில யோகா, வாக்கிங்க்கு ஒதுக்குற அந்த நேரம் யோகாவுக்கு ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லா கம்மி பண்ணும். அதுலேயும் வக்ராசனம் அப்படின்ற ஆசனம் இருக்கு. இந்த வக்ராசனம் நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது ரிலாக்ஸேஷன், ரிலாக்ஸேட்டிவ் ப்ராக்டிசஸ், சாண்டி ஆசனம், சவாசனம், ரிலாக்ஸேஷன், இது எல்லாமே சர்க்கரை அளவை கம்மி பண்ணும். சரி, நம்ம சொல்லியிருக்கிற தகவல்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு கேட்டுக்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்விற்கு நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி, நன்றிங்க ஐயா. இதுவரை கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நமக்கு சர்க்கரை வியாதியிலிருந்து நம்ம எப்படி காப்பாத்திக்கலாம்னு ஐயா வந்து 2 விதமான சர்க்கரையில இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது டைப் 1, டைப் 2. இன்சுலின் எடுக்கிறவங்க, இன்சுலின் எடுக்காதவங்க. அப்போ அத வந்து நம்ம இந்த மருந்துகள் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சா எடுத்துட்டே இருக்கிறோம். அப்போ அதை வந்து நாம குறைக்கணும், அதை இல்லாம செய்யணும். இப்ப மறுபடியும் அந்த மருந்து பக்கமே செல்லக்கூடாது. இப்ப இயற்கை வாழ்வியலுக்கு நம்ம வந்த பிறகு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, எது ஒண்ணுமே ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்ச நாள் ஆனதும் நம்ம என்ன செய்வோம், சரியானவன விட்டுடுவோம். அது மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாம நம்ம அந்த வாழ்வியல் முறைக்கு வந்த பிறகு மறுபடியும் நாம பின்னோக்கி போகக்கூடாது. அப்ப அந்த லைஃப் ஸ்டைல வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயா. அப்போ அதுக்கு நிறைய நமக்கு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஜீரணம் எப்படி ஆகுது, வாயில இருந்து ஆரம்பிச்சு அந்த வயிறு, சிறுகுடல், அப்ப எதனால நமக்கு அந்த கணையம் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, அப்போ ஓவர்லோடு, அதெல்லாம் சொன்னாங்க. அப்ப எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும், நல்ல மென்னு நம்ம கண்கள் மூடி 16 முறை 32 முறை, 16ல இருந்து 32 வரைக்கும் நம்ம மென்னு அந்த உணவை வந்து வாயிலே ஜீரணம் பண்ணணும். அப்ப அந்த பாரம்பரிய அரிசி முறைகள், அப்புறம் நமக்கு எந்த மாதிரி பழங்கள் சாப்பிடணும், இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த நுண்ணுயிர்கள்லாம் எப்படி நமக்கு குடலை வந்து சுத்தம் செய்யணும், அந்த பயோ கிளாக் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வெயில்ல இருக்கணும். அதுக்கு ஒரு 3 இது ஏன் நமக்கு வந்து, அதாவது விட்டமின் டி இருக்கணும், அந்த தொப்பை இருக்கக்கூடாது, ஃபைபர் உணவு அதிகமா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா இதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம செய்யும் போது நமக்கு அந்த சர்க்கரை அளவுலாம் வந்து நம்ம இல்லாம வச்சுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு மூலிகைகள், அந்த பாரம்பரிய அரிசிகள், நட்ஸு, அப்புறம் கால்சியம் லெவல் நம்ம அது எப்படின்னு அதை பார்த்துக்கணும். இப்ப குப்பை உணவுகள்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாவே நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டு நம்ம அழகா சாப்பிட்டுக்கலாம். எந்த வித நோயும் வராத அளவுக்கு உடம்ப நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இறுதியா வந்து நமக்கு மூலிகைகள், 3 மூலிகைகளை நமக்கு சொல்லி அந்த மூலிகையை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு அதுக்கும் வழிமுறையை சொல்லியிருக்காங்க. இறுதியாக நம்ம முறைப்படி பயிற்சி முறையும் கொடுத்துட்டாங்க ஐயா. அழகா வந்து வக்கராசனம், ரிலாக்ஸேஷன் செய்து, அப்போ நம்ம எழுத முடிஞ்சவங்க ஒரு குறிப்பு நான் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். எடுக்க முடியாதவங்க மறுபடியும் இந்த ஸ்பீச் வந்து நமக்கு யூடியூப்ல வந்துடும். மறுபடியும் நீங்க போய் இதை கேளுங்க. கேட்டுட்டு நம்ம இதை ஃபாலோ பண்ணி இந்த சர்க்கரைன்ற ஒரு இதுவே இல்லாம நம்ம இருக்கணும். இன்னைக்கு இதுதான் நிறைய நமக்கு வந்து எங்க சிறு வயதுல இருந்தே ஐயா அதுல ஒரு புதுமையான விஷயம் சொன்னாங்க. அந்த தொப்பைனால கூட வருதுன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வியாதி வந்துட்டா, அந்த வியாதி வந்துட்டு அதை உயிர் போறதுக்கு காரணமா இருக்கும்போது இந்த சுகர் பிபி வந்து லெவல் அதிகமா இருக்கிறதால
ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டாக்டர். அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம இது ஒரு நோயே வியாதியே இல்லைன்னா கூட ஒரு துணை நோயாக இருந்து கொண்டு நமக்கு ரொம்ப நமக்கு உயிரே போகும் அளவுக்கு நமக்கு இன்னைக்கு வாழ்க்கையில இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஐயா ஈஸியா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம கிட்டதான் இருக்கு. நாம இதை கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த வழியில இருந்து நம்ம மறுபடியும் திரும்பி பழைய பாதைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு சிறப்பான ஒரு சிந்தனை உரை நமக்கு ஐயா அவங்க மிக தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. ஐயா அவர்களை நம்ம வாழ்த்தி மகிழலாம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுவோம். இயற்கை வாழ்கிறாரு நம்ம அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மருத்துவர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அஜய் பிரகாஷ் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்லிட்டு நம்ம கேள்வி பதிலுக்கு போயிடலாம். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று 8:30 மணிக்கு ஐயாவோட இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு இருக்கிறது. அதில் கலந்து கொள்வோம். நாளை ஞாயிறு என்பதால் காலை நிகழ்வுகள் நமக்கு எப்பவும் போல இருக்கு. அப்புறம் சிறுவர் நிகழ்ச்சி இருக்கு. அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை தருவோம். கேள்வி கேட்கும் அன்பர்கள் நம்ம ஆண்டை செய்யலாம். குணேஸ்வரியம்மா நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? சத்யபாமா அம்மா நான் பாத்துக்கிறேங்கம்மா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம்மா. முதல் நபராக சத்யபாமா அவர்கள். அம்மா கேளுங்கம்மா. அம்மா, எங்க வீட்டுக்காரருக்கு வந்து விரை வீக்கம் வந்து அதிகமா இருக்கு. இந்த வெதர்ன்னு சொல்லுவோம்ல. ஆமா ஆமாங்க. அந்த விரை வீக்கம் வந்து 20 நாளா இருக்குயா. எந்த ஊருங்க? நாங்க பரமக்குடி. சரி, அதுக்கு கலச்சிக்காயில ஒரு முறை இருக்கு. விரை வீக்கம் இருக்கு, என்னுடைய நம்பருக்கு நீங்க அதுக்கான முறை வேணும்னு போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஃபாலோ பண்ணுங்க, அது கம்மியாயிரும். ஒரு 10 நாள்லயே கம்மியாக ஆரம்பிச்சிடும். அந்த கலர்ச்சிக்கா பொடியாயா? அதில் ஒரு முறை இருக்கு, நான் அந்த முறை உங்களுக்கு அனுப்புறேன். முறை சரிங்கய்யா. நான் பக்கத்துல சித்த மருத்துவரை பார்த்தேன். அவங்க இந்த கலர்ச்சிக்கா பொடி தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 12 நாள் சாப்பிட சொன்னாங்க. 12 நாள் சாப்பிட்டும் வந்து சரியாகலைங்கய்யா. சரி சரி சரி, ஓகேங்கம்மா, பேச சொல்லுங்க. சரிங்கய்யா. சரி, நம்பர், போன் நம்பர்யா? என்னுடைய நம்பர் 96 96 777 777 84 84 174 174. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக வேணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு இருக்கிற இந்த கிளாஸ்ல எல்லாமே தெளிவா சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி சார். அப்புறம் இந்த சுகருங்கிறது பரம்பரையா வருது அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கேன். அது உணவு முறைகளை தாண்டி இதையும் அது இருக்குது, உண்மைதானா அப்படிங்கறத ஒரு டவுட்டா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எங்க மாமியாருக்கு வந்து சுகர் இருக்கு, அவங்களோட அக்கா 3 பேர் அவங்களுக்குமே சுகர் இருக்கு, அவங்களுடைய பசங்க பொண்ணு பையங்களுக்குமே அதே மாதிரி சுகர் வந்துருச்சு. என்னோட ஹஸ்பண்டுக்கு அக்காவுக்கும் சுகர் இருக்கு, இப்ப ரீசெண்டா ஆரம்பிச்சிருக்கு. அதனால நான் எங்க வீட்டுக்காரங்கிட்டே நீங்க செக் பண்ணுங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லுவேன். அவங்க அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், அதுல வந்தா வரட்டும் இருக்கட்டும் அவங்க அசால்ட்டா விட்டுருவாங்க. அதனால எப்படி அது அப்படி பரவக்கூடிய ஒண்ணுதானா, இல்லைன்னா நம்ம உணவு முறைகள் இது மூலியம் தான் வருதா அப்படிங்கறது ஒரு டவுட் சார். சரி, ஓகே. தவிர வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? இல்லைங்க சார். சரி, ஓகே, நான் சொல்றேன், மியூட் பண்ணிக்கோங்க. சரி, இது வந்து ஹெரிடிட்டியா வரும் அப்படின்றது உண்மை. ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைல் சரியா இருக்கிறப்ப அது நார்மல் ரேஞ்சிலேயே இருக்கும். இன்னொன்னு, கண்டிப்பா சர்க்கரையுடைய அளவு நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது, அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. பாருங்க, ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வாங்க, அதில் கம்மியாயிரும். முறையான சிகிச்சை எடுத்து அதில் கொண்டு வந்துக்கணும். சரி. ஐயா வாய்ஸ் சரியா கேட்கலங்க ஐயா. எப்பையில இருந்து கேட்கலீங்கம்மா? அம்மா கேக்குதுங்கம்மா குணேஸ்வரியம்மா?
ஐயா கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குதுங்க ஐயா. சரிங்க. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு கேட்கலன்னா நான் திரும்பவும் சொல்லிடுறேன். சர்க்கரை மற்ற வியாதிகள் மாதிரி இப்ப நமக்கு அப்பாக்கு இருக்கு அப்படின்னா சன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்தான், அது உண்மைதான். அப்ப நம்ம லைஃப் ஸ்டைல் சரியா இருக்கிறப்ப அதையும் நம்ம தடுத்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷனுக்கு வராத இருக்கிற மாதிரி நம்ம செய்துக்கலாம். லைஃப் ஸ்டைல் தான் இதில் முக்கியம். இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர். அப்ப லைஃப் ஸ்டைல் கரெக்டா இருக்கணும். நம்ம சொன்ன வழிமுறைகள் இதெல்லாமே கடைபிடிட்டு இருக்கப்ப அப்ப இந்த சர்க்கரை அளவு இதுல கம்மியாகும். இன்னொன்னு, சர்க்கரை அளவு செக்கே பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அசகிரதையா இருக்கக்கூடாது. சர்க்கரை அளவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நார்மலா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது நமக்கு நிம்மதி. கொஞ்சம் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதில் உடற்பயிற்சி, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரப்ப அது நார்மல் ரேஞ்ச் வரும். முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதை நார்மல் பண்ணிக்கணும். ஆரம்பத்திலேயே நார்மல் பண்ணிக்கணும். ஐயா நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நான் பத்மாவதி முருகேசன். ஐயா நீங்க உங்ககிட்ட நான் போன்ல அப்பாயின்மெண்ட் கேட்டேங்க ஐயா. சத்து குறைபாடு, காலில் வெடிப்பு, நாக்குல புண்ணுன்னு எக்ஸலண்ட். நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த சிறுதானியம் அதுலதாங்க ஐயா நான் அந்த அதுல 6 மணி நேரம் ஊற வச்சு நீங்க அதை குடிக்க சொன்னீங்க. எனக்கு அந்த கால் வெடிப்பு எங்க போச்சுன்னே தெரியல. நாக்கு இப்ப நல்லா இருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் தாங்க ஐயா, நீங்க வந்து காளான் சாப்பிட சொன்னீங்க. ஆனா எனக்கு இங்க கடையில வந்து பழைய காளான் கிடைக்குது. அந்த காளான் மட்டும்தான் எடுத்துக்கல. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, வெயில் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்றேன். அது மட்டும் பண்ணல. ஆனா எனக்கு இப்ப ஒண்ணு என்னன்னாங்க ஐயா, எந்திரிச்சு நடந்தா கால் பாதம் வலிக்குது. ஜஸ்ட் ஒரு 2 எட்டு நடந்ததுக்கு அப்புறம் அந்த பாத வலி இல்ல. அது வந்து ஐ மீன் சத்து குறைபாடுன்னு நினைக்கிறேன். இன்னொன்னுங்கய்யா, இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப காலையில வந்துங்கய்யா இப்படி சாப்பிடலாமான்னு பாருங்க. நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு நட்ஸ், மாதுளம்பழம், ஆப்பிள், இது வாழைப்பழம், இதெல்லாம் ஒன்னா அடிச்சு உள்ள பால் ஊத்தி குடிக்கலாமாங்க ஐயா முதல் வேலையா காலையில? இது தவறான முறையா கரெக்டான முறையாங்க? இதுதாங்க கேள்வி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. நன்றிங்க, வாழ்க வளமுடன். இப்ப காளான் இல்லை அப்படின்னாலும் வெயில்ல நம்ம இருக்கிறப்ப அதுவே போதுமான அளவு இருக்கும். காளான் ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கோங்க. பட்டன் மஷ்ரூம் அது கிடைக்கல, மஷ்ரூம் இல்லாத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா வெயில் மட்டும் போதும். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சன் பேதிங் இருக்கணும், சன் எக்ஸ்போஷர் இருக்கணும். சோப்பு பயன்படுத்தக்கூடாது. சோப்புக்கு பதிலாக கடலை மாவு, பாசிப்பயிறு இல்லை இது மாதிரி பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம அந்த நீங்க சொன்ன அந்த பழங்கள், நட்ஸ் ரெண்டையும் சேர்த்து அரைச்சு அந்த ஸ்மூதி அதை எடுத்துக்கலாம். அதுல பால் சேர்க்கறதுனா தேங்காய் பால் எடுத்துக்கலாம், பாதாம் அதோடைய பால் எடுத்துக்கலாம். அனிமல் மில்க் இதை ஆட் பண்ணக்கூடாது. பாதாம் பால் அப்படின்னா, ஆல்மண்ட் மில்க் அப்படின்னா அது டப்பால அடைக்கப்பட்ட பேக்கெட் ப்ராசஸ்டு சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கிறது. அது பாதாமுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை எடுத்துக்கூடாது. ஒரு 10 பாதாம் ஊற வைக்கிறோம். நீங்க சொன்ன அந்த நட்ஸ், வேற நட்டு என்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம். மாதுளை, ஆப்பிள் சேர்த்து அவ்வளவுதான், மிக்சியில போட்டு அரைச்சு அதை ஸ்மூதியா எடுத்துக்கலாம். அதில் மீண்டும் அனிமல் மில்க், நாட்டு மாட்டு பால், வேற எந்த பாலும் எடுத்துக்கூடாது, சேர்க்கக்கூடாது. நன்றி. அடுத்த கேள்வி. அடுத்ததாக டிராஜ் அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார், சொல்லுங்க. என் பேரு ராஜா சார். எனக்கு ஒரு 4 இயர்ஸா வந்து பேக் பெயின் இருக்கு. 4 இயர்ஸ் இருக்கு. நானும் டிஃப்ரெண்ட் மெடிசனும் ட்ரை பண்ணிட்டேன். பட் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே நார்மல், எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்றாங்க. ஈவன் நான் பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டேன். ஸோ எல்லாமே நார்மல்னு சொல்றாங்க. பட் அந்த பெயின் வந்து காலையில நம்ம பெட்ல இருந்து ஏஞ்சி இருக்கும்போது பெயின் அதிகமா இருக்கு. ஒன்ஸ் நம்ம குளிச்சதுக்கு அப்புறம் அந்த பெயின் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. திருப்பி அடுத்த நாள் இதே மாதிரி ரொட்டீன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் இதே மாதிரியே இருக்கு. ஸோ இது என்ன மாதிரி இஷ்யூஸ்? சில பேர் கேட்குற அது இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க. எனக்கு இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரியல கரெக்டா. இன்ஃப்ளேஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு. ஸோ அதுக்கு தான் சார், என்ன இன்ஃப்ளேஷன்னா ஃபர்ஸ்ட் தமிழ்ல எப்படி அது இன்ஃப்ளேஷன் சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு. சரி, இன்ஃப்ளேஷன் இல்ல சார், அது வந்து இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது வீக்கம், அவ்வளவுதான் நமக்கு.
இது எதனால அப்போ வருது உங்களுக்கு சார்? எம்ஆர்ஐ எல்லாமே நார்மலா இருக்கு இல்லையா? ஆமா சார். வலி இப்ப சாதாரணமா இருக்கிறப்பயே இருக்குங்களா, இல்ல உட்கார்ந்து எந்திரிக்கிறப்ப எதுவும் வீட்டுக்கு நான் ஆக்சுவலி நான் இப்போ ஸ்ட்ரெச் பண்ணும்போது, இப்போ லெஃப்ட் ரைட் டர்ன் பண்ணும்போது, ட்விஸ்ட் பண்ணும்போதோ அந்த பெயின் இருக்கு. சரி. நார்மலா நான் உட்கார்ந்துட்டு இப்போ லெட்ஸே நம்ம சமணம் போட்டு உட்கார்றோம்னா, நம்மளோட பேக்கை ஸ்ட்ரைட்டா வச்சு உட்காரும் போது அந்த பெயின் வந்து புல்லிங் பெயின் இருக்கு, அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகேங்க. நேர்ல வாங்க. ஓகே நம்ம சார். செவ்வாய்க்கிழமை திங்கள் ஃபோன் பண்ணிட்டு செவ்வாய் வாங்க, ஓகே நேர்ல சார். வரலாம், நேர்ல பார்க்கணும். சரி, ஓகே சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக ராணி சுப்பிரமணி அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா சாந்தி அப்புறம் கூப்பிடுங்க, அவங்கள கூப்பிடல. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்க. ஐயா எங்க மாமியாருக்கு சுகர் இருக்குங்க ஐயா. அவங்க வந்து கூழ் அதெல்லாம் குடிக்கலாமான்ற மாதிரி கேக்குறாங்க ஐயா கொஞ்சம். சரி, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்லைங்க ஐயா, அவ்வளவுதான். சரி. கூழ், சாமை, வரகு, திணை, குதிரவாளி, குலசாமை, இந்த 5ல செஞ்ச கூழ் எடுத்துக்கலாம். கம்பு, ராகி இது எல்லாத்தையுமே தவிர்த்திடணும். அடுத்த கேள்விங்க. அடுத்து நன்றி ஐயா. அடுத்ததாக சான்ஷி அவர்கள். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சார். நான் திருச்சிலேருந்து பேசுகிறேன் சார். என்னோட ரிலேட்டிவ் எங்கள் அண்ணன் தான். அவருக்கு ஏஜ் 52 ஆகுது. அவருக்கு வந்து இப்போ சுகர் இருக்கு அவருக்கு. அது இல்லாமல் யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி வருது அவருக்கு. அவர் கடுக்குது போலக்கு. அது இல்லாமல் அந்த பாயிண்ட்ல வந்து லேயர் லேயராக அந்த தோல் அப்படியே இந்த ஆறுனா உரியுங்கள, அது மாதிரி உரியுது. அது எதனால சார் வந்து திடீர்னு இப்படி வருது? ஃபர்ஸ்ட் சுகர் லெவல் நார்மலைஸ் பண்ணணும் சார். சுகர் லெவல் நார்மல் ஆகுறப்பயே வேற இன்ஃபெக்ஷனு, வேற சின்ன சின்ன தொந்தரவுகள் தன்னாலேயே சரியாகும். நம்ம சொன்ன முறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இப்ப மருந்துகள் எதுவும் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்க சொல்லுங்க. நார்மலைஸ் பண்ண பண்ண மீதி விஷயங்களுக்கும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகே சார். அப்புறம் எனக்கு சார், ஹலோ சொல்லுங்க சார், இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஓவர் பெயின் ஆயிடுச்சு. நான் பேக் பெயின் நினச்சிக்கிட்டேன், அசால்ட்டா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வலி ரொம்ப இன்க்ரீஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் எனக்கே ஸ்டோன் ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச பிறகு அப்புறமேலு நான் போய் ஹாஸ்பிட்டலில் நைட்டோட நைட்டாக போயிட்டேன். போய் டாக்டர் எழுப்பி எனக்கு பெயின் கில்லர் போடுங்கன்னு சொல்லிட்டேன். என்னால் முடியல. பெயின் கில்லர் மொத்தம் 4 டோஸ் ஏற்றினாங்க சார். ஏற்றின பிறகு வலி ஓவர் ஆயிடுச்சு. ஸ்லீப்பிங் டேப்லெட் வேற கொடுத்தாங்க. அதையும் போட்டுட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு மாடியில் ஏறி 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 இறங்கினேன் சார். ஒரு மிட் நைட்ல இறங்கினேன். அதுக்கப்புறம் காலையில தூக்கம் வந்துச்சு அந்த டேப்லெட் போட்டோன்னே. அதுக்கப்புறம் காலையில வர்றப்ப யூரின் பாஸ் பண்றப்ப ஒரு பவுல் எடுத்து பார்த்தேன். அதுல மிளகு ஆஃப் சைஸ்ல வந்து அந்த ஸ்டோன் வந்து உழுந்துருச்சு. உளுந்த பிறகு அந்த பெயின் இல்லை எனக்கு. அதை நசுக்கணும்னு அப்படியே பவுடர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யூரின் பாஸ் பண்றப்பெல்லாம் அப்படியே பவுடரா கோலமாவு போடுற மாதிரி அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு சார். அது எதனால தெரியல. ஆனா பெயின் எல்லாம் சுத்தமா போயிடுச்சு. சரி சரி. இது எதனால இப்ப என்ன கேள்வி சார்? 2 இயர்ஸ் கழிச்சு வந்திருக்கு சார் திருப்பி எனக்கு இந்த ஸ்டோன் ப்ராப்ளம். எதனால வந்திருக்கு? சரி, ஓகேங்க. கிட்னில ஸ்டோன் வர்றது அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு சார். சொல்லுங்க. இது நம்ம கிட்னி ஸ்டோன் வருது, இப்ப சர்ஜரி பண்ணி எடுக்கிறோம். இப்ப இயற்கையிலேயே நீங்க வெளியே வர வச்சிருக்கீங்க. அப்படி இருந்தாலும் இதே லைஃப் ஸ்டைல்ல நீங்க ஃபாலோ பண்றப்ப திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன் வர செய்யும். அப்ப இதற்கு சிறுநீரக மண்டலம் இத பத்தி ஃபுல்லா நான் எதனால கிட்னி ஸ்டோன் வருது அப்படின்றது எல்லாமே நம்ம தனியா வீடியோல சொல்லியிருக்கேன். மண்டலங்கள் பேசுறப்ப அது நீர் மண்டலம், சிறுநீரக மண்டலம் அதில் பேசியிருக்கேன். அதில் பாருங்க, அதுல எல்லாமே தெளிவா இருக்கும். டைரக்டா உங்களை வந்து ஒரு தடவை கன்சல்ட் ஒரு சில முறைகள் இருக்கு, ஒரு சில மூலிகைகள் இருக்கு. அது நம்ம அப்பப்ப வாரம் ஒரு முறையோ 2 முறையோ எடுத்துக்கிறப்ப திரும்ப இது வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். உங்களை டைரக்டா கன்சல்ட் பண்ணணும் சார். மதுரைக்கு வந்து பார்க்க முடியுங்களா? வரலாம் சார். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை வரலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்ததாக பூங்கோதை மாரியப்பன் அவர்கள். ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.
இப்ப என்னோட கால் அதாவது சுகர் வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பண்ணையில கொஞ்சம் லைட்டா பார்டர்ல இருந்ததுங்க. அப்புறம் சரி இப்ப லாஸ்ட் மந்த் வந்து எடுத்தேன். அதுல வந்து சுகர் இல்ல, கம்ப்ளீட்டா இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தது. இப்ப எனக்கு என்ன சரி இஷ்யூனா கால் பெருவிரல் வந்து கொஞ்சம் பெருசா வீக்கமாவே இருக்கு. அது 10 டேஸா வத்தவே இல்லை ஒரு மாதிரி. காலையில எழுந்திரிச்ச உடனே சரி கொஞ்சம் நடக்க முடியல, மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கு இந்த மாதிரி காலு. அதே மாதிரி சரி கை சரி பெருவிரலும் வந்து மடக்க முடிய மாட்டேங்குது. கை பெருவிரல் இது திடீர்னு அப்பப்ப நரம்பு பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த கட்டை சரி விரல் மட்டும் இன்னும் சரியாகவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும், என்ன இஷ்யூன்னு தெரியல. சுகர் நார்மலா இருக்கு, மற்றபடி யூரிக் ஆசிட் வேற பிளட் செக் எதுவும் பண்ணீங்களா? யூரிக் ஆசிட்டும் ஆமா லைட்டா இருந்தது அப்ப டெஸ்ட் பண்ணல. சரி, எனக்கு அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அனுப்புங்க, அனுப்பிச்சிட்டு பேசலாம். ஐயா மதுரையில தான் நீங்க இருக்கீங்களா? நானும் மதுரை தான். உங்களோட எங்க உங்க வரலாங்க, காலேஜ் நேர்ல வரலாம். எங்க இருக்கு? செவ்வாய்க்கிழமை வரலாம். மதுரையில மதுரை எங்க? மெஜிரா காலேஜ் பக்கத்துல, செவ்வாய் மெஜ்ரா வரலாம். காலேஜ் பக்கத்துலங்களா? ஆமா, எங்கயா இருக்கு கிளினிக்? நீங்க வாட்ஸ்அப்ல அட்ரஸ் லொகேஷன் வேணும்னு போடுங்க, ரெண்டையுமே நான் அனுப்பிச்சிடுறேன். வாட்ஸ்அப் நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா? என்னுடைய நம்பர் நான் சாட்லயும் இப்ப போடுறேன். 96 777 84 174. 174. ஆமா, ஓகேங்க, நன்றி. சரி ஏற்கனவே டயட்ல கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்றேன். இந்த ஹெல்த் ஸ்கூல்ல இருக்க வரகு, சாமை இந்த மாதிரி சிறுதானிய உணவு கொஞ்சம் சாப்பிடுறேன். காலையில வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நல்லது எடுத்துக்கிறேன். நல்லது. சரி, அது நல்லது. அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. வரும்போது எல்லா ரிப்போர்ட்டையுமே கொண்டு வந்துருங்க. ஓகேங்க. செவ்வாய்க்கிழமை ஓகே, நல்லது. டைமிங் காலையிலனா 10 to 1:30, ஈவினிங் 4 to 6. 10 to 1:30, ஈவினிங் 4 to 6. ஓகேங்க, சரி, நன்றி. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக லிங்கேஸ்வரம் அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க. அம்மா ஐயா, இப்போ சுகர் இல்லாதவங்க நார்மலா நம்ம இருக்கிறவங்க வந்து தினமும் வந்து காலையில வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி ராகி கூழ், கம்பு கூழ், இந்த மாதிரி நைட்ல நம்ம செஞ்சு வச்சு காலையில அவங்க ஸ்கூல் போறதுக்கு அதே நம்ம உணவா கொடுக்கலாமாங்க ஐயா, கூழ் மாதிரி? குழந்தைங்களுக்கு தாராளமா கேக்குறேன் நான். கொடுக்கலாம், நான் பெரிய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்ப நான் சாமை, திணை, வரகு இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, அதை நைட்டு ஊற வச்சு நைட்டு வந்து சாப்பாடா செஞ்சு வச்சுட்டு காலையிலயும் அதை அடிச்சு கூழா அவங்களுக்கு கொடுக்கலாங்களா? எடுக்கலாம். நைட்டு அதை குழந்தைங்க சாதம் அதுதான் ஆக்குனீங்க ஐயா. அப்படின்னா இரவே அதில் தண்ணி ஊத்தி வச்சிடணும். அதுக்கப்புறமா காலையில எடுத்துக்கணும், அது பெஸ்ட். அதுக்கப்புறம் அதுல தயிரோ மோரோ ஏதோ ஒண்ணு கலந்து கொடுக்கலாங்களா குழந்தைங்களுக்கு? எடுத்துக்கலாம். ஐயா, இப்ப மூட்டு வலிக்கு வந்து வஜ்ராசனம் நம்ம தினம் ஒரு 1/2 hour போட முடிஞ்சா, இப்ப மெடிடேஷன் பண்ணும் வஜ்ராசனத்துல நான் இருக்கேன் ஐயா. சரிங்க. வஜ்ராசனத்துல பண்ணிட்டு இருக்கேன். அது விடும்போது எழும்போதே வந்து காலா ரொம்ப டைட் ஆகுது, ரொம்ப ஃபுல்லா ஒரு ஃபிட்னஸா இருக்கு. இப்ப நம்ம தொடர்ந்து இந்த வஜ்ராசனத்துல நம்ம மெடிடேஷன் பண்ணும் போது மூட்டு வலிக்கு ஒரு இதுவா இருக்கும் ஐயா, தீர்வா? மூட்டு வலி எதனால இருக்குங்களா? மூட்டு வலி மூட்டு தேய்மானத்தினாலதான் மேக்சிமம் வரும். எக்ஸ்ரே எதுவும் எடுத்திருக்கீங்களா? உங்க ஏஜ் என்ன? எக்ஸ்ரே எடுத்திருக்கேன் ஐயா. அதுல வந்து மூட்டு தேய்மானம் தான் சொன்னாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணல. எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன் நானு. ட்ரீட்மெண்ட்னு சரி, எதுவும் ஓகே. போறது இல்ல. இப்ப பண்ணி ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஐயா. ஆனா இருந்தாலும் கால் மடக்கும் போது வலிக்குது, ஒரு படி ஸ்டெப்ஸ் ஏறும் போது கொஞ்சம் வலிக்குது. அதனால வஜ்ராசனம் ட்ரை பண்ணலாமான்னு உங்ககிட்ட கேக்குறேன் ஐயா. சரி, மூட்டு தேய்மானத்தினால மூட்டு வலி அப்படின்னா இதுக்கு பெஸ்ட் மெடிசன் வந்து எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் ஸ்பெசிபிக்கா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது இருக்கு. அந்த மூட்டு வலிக்கான உடல் பயிற்சி முறைகள் நான் தனியா வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் நமது யோகா சேனல்ல இருக்கும். அதுல வந்து 6ஆம் நாள் 21 நாள்ல 6ஆம் நாள்ல அந்த பயிற்சிகள் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அந்த பயிற்சி டெய்லி செய்ய யூடியூப்லயா ஐயா? செய்ய ஆரம்பிச்சிட்டாலே ஆமா, இந்த வலி எல்லாமே மூட்டு தேய்மானத்துக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய பயிற்சிகள் சொல்லியிருக்கோம். அந்த பயிற்சி டெய்லி சேர்ந்துக்கோங்க. சரி ஐயா. யூடியூப்ல அந்த பேர் என்ன ஐயா சொன்னீங்க? ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ். ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க. அடுத்து யாரு?
நன்றி ஐயா. அடுத்ததாக ராஜேஸ்வரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. அதாவது இந்த சுகருக்கு வந்து இப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த கம்பு, சோளம், கேப்பை, உளுந்து, வெந்தயம் இதையெல்லாம் சேர்ந்து மாவா திரிச்சு அதை தோசையா ஊத்தி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சாப்பிடலாமாங்க ஐயா? எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம்னு கேக்குறீங்களா? ஆமா, கம்பு, சோளம், கேப்பை, உளுந்து, வெந்தயம் இதை நாளையும் மிக்ஸ் பண்ணி ரைஸ் மில்ல அரைச்சிட்டு வந்து அதை 2 கரண்டி போட்டு கரைச்சி தோசையா ஊத்தி சாப்பிடலாமா அப்படின்னு. கம்பை விட சிறந்தது சர்க்கரை வியாதிக்கு சாமை, வரகு, திணை, குதிரவாளி இதை சேர்த்து எடுத்துக்கலாம். இது அதோட பெஸ்டா இருக்கும். சரிங்கய்யா. சரி. கம்புக்கு பதிலு இந்த நம்ம மில்லட் சொன்ன ரைஸ். இந்த சிறுதானியங்கள். சரிங்க, தேங்க்யூ. சரி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஒரே ஒரு டவுட்டுங்கய்யா. இப்போ நம்ம சுகர் இல்லாதவங்க வந்து இந்த மூலிகைகள் சொன்னீங்க இல்லைங்கய்யா, அந்த மூலிகைகள் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஏதாவது இவ்வளவு நாள் தான் எடுக்கணும், இவ்வளவு நாளுக்கு அப்புறம் வேண்டாம் அப்படின்ற ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குதுங்களாங்கய்யா? தாராளமா எடுத்துக்கலாம். ஆவாரம்பூ தேநீர் இதை டெய்லி எடுத்துக்கலாம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சா எடுத்துக்கலாம் தேநீர் வடிவத்துல. அதுக்கப்புறமா நெல்லிமுள்ளி மஞ்சள் தேநீரும் லைஃப் லாங் எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அருகம்புல் அது நம்ம சர்க்கரை அளவு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். இல்லாதவங்க ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டு உடல் டீடாக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நிப்பாட்டிக்கலாம். ஓகேங்க, அது எப்பயாவது ஒரு டைம் எடுக்கிறோம், அதுதாங்க. ஓகேங்க, நன்றி 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 நன்றிங்க ஐயா. நீங்க இன்னும் ஒரே ஒருத்தர் வந்திருக்காங்க ஐயா, டெக்னோ பிஜி6 அவர்கள். அம்மாவா ஐயாவா யார் நீங்க? அன்மியூட் கொடுத்துருக்கேன் பாருங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இப்ப என் பொண்ணு வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்காங்க ஐயா, மதுரை தான். இப்ப அவங்க வந்து சாப்பாடு அவங்களுக்கு வந்து இந்த புளி சார்ந்த உணவு அவருக்கு பிடிக்கிறது இல்ல. அப்ப என்ன மாதிரி வந்து ஏதாச்சும் கொடுக்கணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்தா? நட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம், பழங்கள் கொடுக்குறோம். ஆனா என்ன மாதிரி அவங்க எடுத்துக்கிறதுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா கரெக்டா இருக்கு ஐயா? சரிங்க. ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது இப்ப ஹாஸ்டல் உணவுகள் அது சரியா இல்ல, பிடிக்கல, எடுத்துக்க மாட்டாங்கன்னா சத்து மாவு கஞ்சி, இந்த சிறுதானியங்கள், அதுலயே மூங்கில் அரிசி இல்ல இந்த சிறுதானியங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்த்த சத்து மாவு, அதை நம்ம சுடுதண்ணியில கலந்து எடுத்துக்கிறதாவோ இல்ல தண்ணீர்ல கொதிக்க வச்சு எடுத்துக்கிற மாதிரியும் அதை எடுத்துக்கலாம். இது ஒண்ணு. அதுக்கப்புறமா அவல், இந்த அவல் உணவுகள், அவல்லையே வந்து பாரம்பரிய அரிசி அவல்கள் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. இப்ப கருப்பரிசி, சிகப்பரிசி அவல், அந்த அவல் உணவுகள், அந்த அவல்ல சுடுதண்ணி ஊற்றி அதை நாட்டு சர்க்கரை, பாதாமோ இல்ல தேங்காயோ போட்டு அந்த அவல் உணவுகள் அதை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து டெய்லி நட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது ஸ்ப்ரவுட்ஸ், ஊற வச்ச பயறுகள், பாசி பயிறு, சுண்டல், இது மாதிரி முளை கட்டிய பயறுகள், இது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வாய்ப்பு இருந்தது அப்படின்னா பழங்கள் ஜாஸ்தியா உணவில் சேர்த்துக்கணும். இந்த பழங்கள் அப்படின்றது ஒரு வேளை உணவா வாரம் 2 முறையோ இல்ல இரவு உணவு ஒரு வேளை லேட் ஆயிடுச்சு அப்படின்னா வெறும் பழங்கள் மட்டுமே எடுத்துட்டு முடிச்சிடணும். அது மாதிரி பழக்கப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கை இலை பொடி, இந்த முருங்கை இலை பொடி இல்ல முருங்கை இலையில சாத பொடி, இது தினசரி சாதத்துல கலந்து எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கலாம். சரிங்க. பிரண்டை எடுத்தாங்களா? பிரண்டை நீங்க சாத பொடியா சேர்த்து அதையும் எடுத்துக்கலாம். வீட்டுல செஞ்சது எல்லாமே எடுத்துக்கலாம். சரிங்க. சரி. இந்த மூங்கில் அரிசியில மட்டும் அது மட்டும் ஒருக்கா சொல்லுங்க. மூங்கில் அரிசி எப்படி பண்ணணுங்க? சத்து மாவு கஞ்சி, சத்து மாவு கஞ்சி நீங்க செய்யற முறைப்படி எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். சிறுதானியங்கள், நட்ஸ், இது எல்லாமே பாசி பயிறு, இந்த பயிறு வகைகள் எல்லாமே வந்து முளை கட்டணும். முளை கட்டி அதுக்கப்புறமா காய வச்சு அப்புறம் ஒண்ணா நம்ம அரைக்க வேண்டியதுதான். சத்து மாவுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நம்ம செய்வோம்.
சரிங்க. இப்ப எப்பயும் சாமை, செய்யற மாதிரி வரகு, செய்யுது. குதிரைவாளி இந்த மாதிரி இந்த 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 தானியங்கள் நிறைய 2, 3 சேர்த்தலாங்களா, இல்ல ஒன்னே ஒண்ணுதான் அப்படி சேர்த்தனுங்களா? சத்து மாவு பொறுத்தவரை நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து செய்யறப்ப நம்ம நார்மலா ஒரு சிறுதானியம் எடுத்துக்கிறப்ப அது வியாதியை நல்லா குணமாக்கும். அது டைஜஸ்ட் ஆகுறதும் ஈஸி. ஆனா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறப்ப அது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு சிரமமா இருக்கும். ஆனா இளம் வயதுல இருக்கிறவங்களுக்கு வியாதி எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும். அதனால பிரச்சனை இல்லை. வேற வெளி உணவுகள் எடுக்கிற பதிலா வீட்டுல செஞ்சு இந்த சத்து மாவை எடுத்துக்கலாம். அவங்க வந்து என் பொண்ணுக்கு வந்துங்க பீரியட் டைம் அப்ப வந்து இப்ப வந்து ஆம்லா ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சுன்னு சொல்றான். சில நேரம் வந்து வாந்தி வந்து பித்த வாந்தி வரப்போ மஞ்சள் அதிகமா மஞ்சளா வருது அப்படிங்களா? அது வந்து கல்லீரல் மாற்றங்களா எப்படிங்க ஐயா? இன்னொரு முறை சொல்லுங்க. பீரியட் டைம்லங்க வாந்தி வரப்போகுது, மஞ்சள் அந்த அந்த மஞ்சள் தன்மை அதிகமா இருக்கு வாந்தியில, பித்த வாந்தி மாதிரி வாய் கசக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது வந்து அது பித்தம் தான். டைஜஸ்ட் சரியா ஆக மாட்டேங்குதுன்னு தான் அர்த்தம். கல்லீரல் வீக் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இரவு சீக்கிரமா தூங்கணும், தாகம் எடுக்கிறப்ப தண்ணி குடிக்கணும், யூரின் வர மாதிரி சென்சேஷன், அந்த நேச்சுரல் அட்ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே இயற்கை சார்ந்து நம்ம கட்டுப்படுத்தாம அதை இருக்கணும். பசி எடுக்கிறப்ப உணவு எடுத்துக்கணும். கல்லீரலை பலப்படுத்துறப்ப அது சரியாயிரும். அந்த மஞ்சள் கலர்ல வாமிட் எடுக்கிறது எல்லாமே சரியாயிரும். வாரம் ஒரு முறை கீழா நெல்லி சாறு மோர்ல கலந்து ஒரு 3 வாரம் எடுத்துக்கிறப்பே அந்த சிம்டம் இருக்காது. சரி, நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக மல்லிகா யோகா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இந்த சிறுதானியங்களை லேசா சூடு பண்ணி பொடி பண்ணி கஞ்சி வைக்கலாங்களா? சூடு பண்ணலாமா பண்ணக்கூடாதா? சிறுதானியத்தை எப்படி கேக்குறீங்க? நம்ம லேசா அப்படியே வறுத்து பொடி பண்ணி அதுக்கப்புறமா கஞ்சி ஆக்கிக்கலாம் கேக்குறீங்களா? அது மாதிரி செய்யலாம். அதோட நம்ம ஊற வச்சு செய்யறது பெஸ்ட். கொஞ்சம் அந்த சத்துக்கள் இழக்கப்படும். வறுத்து நீங்க சொன்ன மாதிரி செய்யலாம். புரியுது. அந்த இந்த சளிக்காக கொடுத்த அந்த ஒரு அந்த டிராப் விட்டு குடிக்க அது வந்து அப்படியே ஓபன் பண்ணாம இருக்காது. எவ்வளவு நாள் கழிச்சு வேணா ஓபன் பண்ணிக்கலாங்களா? அப்ப சளி நல்லான பிற்பாடு நீங்க அந்த தண்ணியில இந்த அந்த ஒரு 3 டிராப் விட்டு அதுல சுவாசிக்க சொன்னீங்கல்ல, அந்த நாசிவேக தைலம். இருக்கிறப்ப கரெக்டா தான் இருக்கும். வீரியம் போகாது. இன்னும் ஓபனே பண்ணல, அந்த பேக்கெட் அப்படியே இருக்கு. சரி, நல்லான சரியான பிற்பாடு ரீச் ஆச்சு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அது அப்படியே இருக்கு. அதனால அதுல எவ்வளவு நாள் கழிச்சு வேணா நீங்க ஓபன் பண்ணி வச்சாதான் அது வீரியம் போகும். ஓபன் பண்ணல அப்படின்னா நல்லாதான் இருக்கும். ஓபனே பண்ணல, அது அப்படியே பேக்கெட் அப்படியே இருக்கு. சரி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நீங்க அது ஓபன் பண்ணல, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து கிளினிக்ல கொடுத்துடலாம். அது சரி, சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வேற எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா? ஐயா, இன்னும் ஒரு நபர் இருக்காங்க. சரிங்க, அப்ப இதோட முடிச்சுக்கலாங்களா? இந்த நம்பர் முடிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாங்க ஐயா. சரிங்க. மணிமேகலை அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வி சுருக்கமா கேளுங்கம்மா, நேரம் ஆகிட்டு. ஐயா ஐயா மன்னிக்கணுங்க ஐயா, கடைசியா வந்து கேட்டதுக்கு. இப்ப அம்மா கேட்டதுனால நான் வந்து கேட்கலான்னு வந்தேங்க. என் பொண்ணு அவங்களுக்கு இருக்குங்க ஐயா, அதனால சரி உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா ஐயா? நீங்க பேசுறது தெளிவா இல்ல ஐயா. கேளுங்கம்மா. விட்டு விட்டு கேக்குதுங்களா? பிரேக் ஆகி கேக்குது. இப்ப கேக்குதுங்களா ஐயா? கேளுங்க கேள்வி. ஐயா, என் பொண்ணு 2 மாசமா பீரியட் ஆகாம இருக்கிறாங்க. சரி.
அதனால சரி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஐயா. சரி, ஓகே. மலைவேம்பு இலை சாறு தொடர்ச்சியாக 10 நாள் எடுத்துக்கணும். அதோட வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதை பத்தின முழு வீடியோ கொடுத்துருக்கோம். எதனால பீரியட்ஸ் இப்படி வராம இருக்கு அப்படின்றது, அந்த காரணங்கள் எல்லாமே சரி பண்ணிட்டு மலைவேம்பு சாறு தொடர்ச்சியா ஒரு 10 நாள் எடுக்கிறப்ப பீரியட்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இரெகுலராகவே இருக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இது வரைக்கும் நம்ம கேள்விகளுக்கும் மிக சிறப்பாக பதிலளித்தாங்க. ஐயாவை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி நம்ம நிறைவு செய்யலாம். நேச்சுரோபதி மருத்துவர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். நேச்சுரோபதி மருத்துவர் அஜய்